الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أوليات العلم والعمل والدعوة மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது, அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவது, அதன் பக்கம் மக்களை அழைப்பது, இந்த மூன்று விஷயங்களிலும் முதன்மையாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய, முன்னுரிமை தரப்பட வேண்டிய கல்வியைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் படிக்கிறோம். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹி தஆலாவுடைய மிக முக்கியமான மாணவர் ஷேக் ஹுசைன் அல் அவாயிஷா அவர்களுடைய இந்த புத்தகம் அவ்வலியாத்துல் இல்மி வல் அமலி வத்தாவா, இல்முடைய, அமலுடைய, தாவாவுடைய முன்னுரிமைகள் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம படிக்க இருக்கிறோம். முதலாவது பாடம் நம்முடைய அமல்களுக்கான பிரதிபலன், கூலி பற்றிய ஆயாத்துகள், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன? அல்லாஹு தஆலா கூறுகிறான், குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா குன்தும் தஅமலூன். சொர்க்கத்தில் அவர்களை நோக்கி, சொர்க்கவாசிகளை நோக்கி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், குலு நீங்கள் உண்ணுங்கள், வஷ்ரபு நீங்கள் விரும்பியதை பருகுங்கள், ஹனீஅன் பிமா குன்தும் தஅமலூன் நீங்கள் செய்த நன்மையான காரியங்களுக்காக இந்த சொர்க்கத்தில் நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக என்று சொல்லுகிறார். 52வது சூராவுடைய 19வது ஆயா. இன்னொரு ஆயத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வனூது அன் தில்குமுல் ஜன்னஹ் ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன். பூமியில் நீங்கள் செய்து கொண்டிருந்த நன்மையான காரியங்களின் காரணமாகத்தான் இந்த சொர்க்க சோலைக்கு நீங்கள் வாரிசாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சப்தமிட்டு சொர்க்கத்திலே சொல்லப்படும், அழைக்கப்படும். மறுமை நாளில் மக்கள் அழைக்கப்பட்டு அந்த சொர்க்கத்தை தங்க வைக்கப்படுகிறவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தி, இந்த பூமியில் நீங்கள் செய்த நல்ல அமல்களுக்காக இதனுடைய வாரிசாக, இதனுடைய உரிமையாளர்களாக நீங்க ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். 7வது சூரா 43வது ஆயா. ஜன்னாத்து அத்னின் யதுகுலூனஹா தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹாரு லஹும் ஃபீஹா மா யஷாஊன் கذلك يجزي الله المتقين الذين تتوفاهم الملائكة طيبين يقولون سلام عليكم ادخلوا الجنة بما كنتم تعملون. அந்த வீடு, சொர்க்கத்தின் வீடு, என்றும் நிலைத்திருக்கக்கூடிய சோலை, சொர்க்கத்தின் சோலை. அங்கே நீர் அருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கும், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அங்கு சொர்க்கவாசிகள் அவர்கள் விரும்பியது எல்லாம் அங்கு அவர்களுக்கு கிடைக்கும். என்ன விரும்புகிறார்களோ அதெல்லாம் அல்லாஹ் அவர்கள் கொடுப்பான். இது அல்லாஹை பற்றி அச்சத்தோடு தக்வாவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் கூலி. இப்படிப்பட்டவர்களுடைய உயிர்களை இந்த உலகத்தில் மலக்குகள், அதாவது உயிரை எடுக்கக்கூடிய மலக்குகள் எடுக்கும் பொழுது அவர்கள் நல்லவர்களாக இந்த உலகத்தில் இருக்கின்ற நிலையில் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். ஏனென்றால் அவர்கள் முத்தகீன்கள், முத்தகீன்களுக்கு நல்ல மரணம் உண்டு. ஆகவே அவருடைய உயிர்கள் எடுக்கப்படும் போது அவர்கள் நல்லவர்களாக இருக்கின்ற நிலை இருக்கும். அப்பொழுது அவர்களை நோக்கி அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம், ஈடேற்றம், நிம்மதி உண்டாவதாக. நீங்கள் நற்செயல் செய்து கொண்டிருந்ததின் காரணமாக சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்வார்கள். சூரா அன்-நஹல் 16வது சூராவுடைய 31, 32 ஆயத்துகளிலே அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கம் கொடுக்கப்படுகிற காரணம் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த, இந்த பூமியில் செய்த நல்ல அமல்கள். எந்த அளவுக்கு அவர்களுக்கு அதன் நீரருகில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்க சோலைகள் கொடுக்கப்படும்,
அவருடைய உயிர்கள் எடுக்கப்படும் போதே மலக்குகள் அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள், நீங்கள் செய்து கொண்ட நல்ல அமல்களுக்காக சொர்க்கத்திற்கு போங்கள் என்று சொல்வார்கள். யா அய்யுஹல்லதீன கஃபரு லா தஅ்தபிருல் யௌம் இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். அல்லாஹ்வை நிராகரித்தவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு சொல்லாம யா அய்யுஹல்லதீன கஃபரு என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறார். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே என்று கூப்பிடாம அல்லாஹ்வை நிராகரித்தவர்களே என்று காபிர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறார். லா தஅ்ததிரு அல் யௌம், இன்று நீங்கள் எந்த சாக்கு போக்கையும் சொல்லாதீர்கள். மறுமை நாளில் நாளை காபிர்கள் தாங்கள் நரகத்தை விட்டு தப்பிப்பதற்காக எதையாவது சாக்கு போக்குகளை பொய்களை சொல்வார்கள். அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. நீங்கள் இங்க கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களுக்குத்தான் என்று சொல்லப்படும். 66வது சூறாவுடைய 7வது ஆயத். இதற்கு முன்பு சொர்க்கத்திற்கு போனவர்களுக்கு, சொர்க்கவாசிகளுக்கு நீங்கள் செய்து கொண்டிருந்ததற்குள்ள கூலி இது, இந்த சொர்க்கம், இந்த சோலைகள், இந்த நீரருவிகள், இங்க என்றும் நீங்கள் தங்கலாம், நீங்கள் விரும்பியதெல்லாம் அடையலாம் என்று சொல்லப்படும். அல்லாஹ்விடமிருந்து சலாம் அவர்களுக்கு சொல்லப்படும். ஆனால் காபீர்களாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எந்த சாக்கு போக்கும் சொல்லாதீர்கள். இன்று, அதாவது மறுமை நாளில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் இந்த பூமியில் என்ன செய்து கொண்டதோ அதற்குரிய கூலியைத்தான் அடைகிறீர்கள். وَمَنْ جَاءَ بِالسَّيِّئَةِ فَكُبَّتْ وُجُوهُهُمْ فِي النَّارِ هَلْ تُجْزَوْنَ إِلَّا مَا كُنْتُمْ تَعْمَلُونَ. எவர்கள் தீமைகளை செய்து கொண்டே இருக்கிறார்களோ, பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்பில் குப்புற தள்ளப்படும். நீங்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களுக்கு தவிர வேறு எதற்காக கூலி கொடுக்கப்படுவீர்களா என்று கேட்கப்படும். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேட்பான். மலக்குகள் கேட்பார்கள், நரகவாசிகளை நோக்கி நரகத்தின் காவலர்கள் இருப்பார்கள், நீங்க செய்து கொண்டிருந்ததுக்கு தானே இந்த கூலி. ஆகவே இப்போது நீங்கள் கவலைப்பட்டு வருந்தி ஒரு நன்மையும் இல்லை. நீங்கள் செய்திருந்த தீமைகள் சய்யிஆ, அதற்குத்தான் இந்த தண்டனை. ஆகவே முகம் குப்புற நரகத்தில் வீசப்படும். 27வது சூறாவுடைய 90வது ஆயா. வயகூலு தூகு மா குன்தும் தஅமலூன். நரகவாசிகளை நோக்கி சொல்லப்படும், நீங்கள் என்ன தீமைகளை, பாவங்களை செய்து கொண்டிருந்தீர்களோ அதனுடைய விளைவை நீங்கள் சுவைத்து பாருங்கள், அந்த வேதனையை சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுவார். 29வது சூறாவுடைய 55வது ஆயா. فَالْيَوْمَ لَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَلَا تُجْزَوْنَ إِلَّا مَا كُنْتُمْ تَعْمَلُونَ. இன்று எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த அநியாயமும் செய்யப்படாது. அல்லாஹ் தஆலா நீதியானன். ஆகவே அவருடைய நீதி, அவருடைய தீர்ப்பு மிகச்சரியாக இருக்கும். ஆகவேதான் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்த அமல்களை அல்லாஹ் எடை போடுகிறான். அந்த நீதியை மீசான் தராசு மூலம் நிறுவுகிறான். செய்து கொண்டிருந்த காரியங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறான். ஆகவே புத்தகம் விரிக்கப்பட்டு அந்த புத்தகத்தில் நாம் செய்து கொண்டிருந்ததெல்லாம் ஆதாரமாக இருக்கும். ஆகவே அநியாயம் யாருக்கும் செய்யப்படாது. அல்லாஹ் நீதியான். ஆகவே எந்த ஆத்மாவுக்கும் அநியாயம் செய்யப்படாது. நீங்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களுக்கே தவிர வேறு எதற்கும் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள். 36வது சூரா யாசீனுடைய 54வது ஆயா. ஷேக் ஹுசைன் அல் அவாயிஷா எழுதுகிறார்கள், மனிதர்களின் அந்தஸ்துகளும் தகுதிகளும் ஏற்றத்தாழ்வோடு, எல்லாரும் ஒரே அந்தஸ்தில் ஒரே தகுதியில் இருக்க மாட்டார்கள். ஆகவே அவர்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு இருக்கும். இது அவருடைய மறுமை வாழ்வு முடிவு செய்யும். அவர்கள் இந்த உலகத்தில் செய்திருந்த செயல்களுக்கு ஏற்பத்தான் அந்த அந்தஸ்தும் தகுதியும் முடியும். யாருடைய அந்தஸ்து அவருடைய செயல்களுக்கு ஏற்ப இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரிதான் அந்த அந்தஸ்து. என்னோட செயல்கள் ஒன்று, அந்தஸ்து வேறு அல்ல. ஒருத்தர் நன்மை செய்து கொண்டிருந்தார், அவர் பாவியை நடத்தப்படுவதை போல நடத்தப்பட மாட்டார். ஒருத்தர் பாவங்களில் வீழ்ந்து கிடந்தார், அவர் நன்மை செய்த சொர்க்கவாசிகளில் உள்ளவராக ஆகிவிட மாட்டார். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையின் விசாரணை நாளில் நம்முடைய செயல்களை கொண்டு விளைவுகளை முடிவு செய்கிறான், அந்தஸ்துகளை முடிவு செய்கிறான், தகுதியை முடிவு செய்கிறான். நம்முடைய தகுதியும் அந்தஸ்தும் அல்லாஹ்விடம் எப்படி இருக்கிறது, இதை கவனிக்க வேண்டுமா இல்லையா? ஆகவே அது ஒருத்தருடைய மறுமை வாழ்வை அவருடைய செயல்களுக்கு தக்கவாறுதான் முடிவு செய்கிறது என்பதை உறுதி செய்கிறது. எனவே நற்செயல் அல்லது தீய செயல் மூலம்தான் மனிதன் தன்னுடைய நற்பாக்கியத்தையும் துர்பாக்கியத்தையும் அடைகிறான்.
அல்லாஹ் தாலா ஒருத்தனை படைக்கும் போதே இவன் இந்த மனிதன் துர்பாக்கியசாலியாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி அந்த மனிதன் மீது அவன் வெறுப்பையோ குரோதத்தையோ கொண்டு அல்லது அந்த மனிதன் மீது அவனுக்கு மட்டுமே அநியாயம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தாலா யாரையும் படைப்பதில்லை. ஏன்னா அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் மிகப்பெரிய அருளாளர், கருணையாளர், கிருபையாளர். அவ யாருக்கும் அவன் அநீதி அளிக்கக்கூடியவன் அல்ல. அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒரு மனிதனுடைய நற்பாக்கியத்துக்கும் துர்பாக்கியத்துக்கும் காரணமாக ஆக்கியிருப்பது அந்தந்த மனிதனுடைய செயல்களைத்தான். அவை உன்னுடைய செயல் எதுவோ அதுதான் உன்னுடைய மறுமை வாழ்க்கையை முடிவு செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் 2 இங்கே குறிப்பிடுறாங்க. லா தஸூலு கதமா இப்னு ஆதம் யௌமல் கியாமத்தி மின் இன்தி ரப்பிஹி ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸ். 5 விஷயங்கள் குறித்து கேள்வி கேட்கப்படாத வரைக்கும் மறுமை நாளில் ஆதமுடைய மகன், மனிதனுடைய, அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அவருடைய 2 பாதங்களும் அல்லாஹ்வுக்கு முன்பு தன்னுடைய இரட்சகனிடமிருந்து நகரவே நகராது. விசாரணை நேரத்தில் 2 பாதங்களும் அப்படியே நின்று கொண்டிருக்கும். இந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அன் உம்ரிஹி ஃபீம அஃப்னா, அந்த மனிதனுடைய வாழ்நாள், ஆயுள், அதை அவன் எவ்வாறு கழித்தான் என்று கேட்கப்படும். வஅன் ஷபாபிஹி ஃபீம அப்லா, அவனுடைய வாலிபம், இளமை பருவம், இதை அவன் எவ்வாறு செலவழித்தான் என்று கேட்கப்படும். வமாலிஹி மின் ஐன இக்தஸப, அவனுடைய செல்வத்தை பற்றி, இந்த செல்வத்தை அவன் எப்படி சம்பாதித்தான், வஃபீம அன்ஃபகஹ, அதை எப்படி செலவழித்தான் என்று கேட்கப்படும். வமாதா அமில ஃபீம அலிம், அவன் கற்றுக்கொண்ட கல்வி அறிவை கொண்டு அவன் என்ன அமல் செய்தான் என்று கேட்கப்படும். 5 இந்த கேள்விகளுக்கு அல்லாஹ்விடம் பதில் சொல்லாமல் எந்த ஆணும் எந்த பெண்ணும் அவனுடைய 2 பாதங்கள் நகராது, அப்படியே அது நின்று கொண்டிருக்கும் அந்த 2 கால்களும். இந்த ஹதீஸ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் 2414வது ஹதீஸாக பதிவு செய்றாங்க. இன்னொரு அறிவிப்பு, லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா வ அன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல வ அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு வ அன் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லா, தன்னுடைய ஆயுளை, வாழ்நாளை எவ்வாறு கழித்தான் என்றும், தன்னுடைய இளமையை, தன்னுடைய கல்வியின் மூலம் என்ன ஒருவன் அமல் செய்தான் என்றும், தனது செல்வத்தை எங்கிருந்து சம்பாதித்தான், எப்படி செலவழித்தான் என்றும், தனது உடலை எதில் அழித்தான் என்றும் கேட்கப்படாத வரைக்கும் மறுமை நாளில் ஒரு அடியானுடைய 2 பாதங்கள் நகராது. அபு பர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பு இதே திருமீதில 2417வது ஹதீஸாக இடம்பெறும். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த 2 ஹதீஸ்களையும் சஹீஹ் என்று உறுதி செய்றாங்க. இப்ப ஷேக் ஹுசைன் அல் அவாயிஷா நம்மிடம் சொல்றாங்க, இந்த விஷயங்களை ஒரு மனிதன் புரிந்து கொண்டா நாளைக்கு அல்லாஹ்விடம் தான் கேள்வி கேட்கப்படுவோம், தப்பித்து போக முடியாது, தன்னுடைய பாதங்கள் நகராது. இந்த கேள்விகள் எல்லாம் தன்னுடைய கல்வி, தன்னுடைய அமல் சம்பந்தமாக இருக்கிறது. தன்னுடைய வாழ்நாள் எப்படி அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி அதுல இருந்ததா, தான் தக்குவா உள்ள வாழ்க்கையை கழித்தோமா, அல்லது பாவத்திலும் வரவு மீறலிலும் அநியாயங்களிலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சாத வாழ்க்கையிலும் இருந்தோமா, இளமை காலத்தை எப்படி செலவழித்தோம், அது இபாதத்துகளிலே செலவழிக்கப்பட்டதா, அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறான பாதை, இன்னைக்கு எப்படி உலகத்துல பாக்குறோமோ, வெளியில இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தானா, அதே மாதிரி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், அந்த வருமானம் ஹலாலான முறையில் ஈட்டப்பட்டதா, வியாபாரம் ஹலாலானதா, அல்லது ஒரு வேலை செய்கிறார் அந்த வேலை ஹலாலானதா, அல்லது ஹராமானதில் இருக்கிறதா, செலவழிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் வருமானம் எதிலே செலவழிக்கப்படுகிறது, ஹலாலான அல்லாஹ்வுக்கு பிடித்த நற்காரியங்களில் செலவழிக்கப்படுகிறதா, அல்ல ஹராமான விஷயங்களில் செலவழிக்கப்படுகிறதா? இந்த மக்கள் நிறைய பேர் இதில் கவலையே இல்லாமல் இருக்கிறார்கள்.
இது சம்பந்தமாக கேள்வியே கேட்கப்படுறதில்லை, இதற்கு முக்கியத்துவமே இல்லை. ஆனால் இந்த கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள் என்பதனால்தான் இதற்கு பதில் அளித்தே ஆக வேண்டும். அதற்காகத்தான் ஆதமுடைய மகனுடைய ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய 2 கால்கள் நகராமல் இருக்கும். ஆனால் இன்று மக்கள் நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கேள்விகளை பற்றி பயமே இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன ஆயுள் எப்படி செலவாகிறது, அவருடைய இளமை காலம் எப்படி செலவாகின்றது, அவர்கள் எப்படி சம்பாதிக்கிறார்கள், எப்படி செலவழிக்கிறார்கள், அவங்க கற்றதை கொண்டு அமல் செய்தார்கள் அல்லது ஒரு பெருமைக்கு எனக்கு இது தெரியும் அது தெரியும் என்று பேசுவதற்காக கற்றுக்கொண்டிருக்கிறார்களா, இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மக்கள் நிறைய பேர் மூழ்கி கிடக்கிறார்கள். இந்த உலகத்துடைய ஆசாபாசங்கள், உலக தேவைகள், என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட் சொல்லப்படக்கூடிய கேளிக்கையான வாழ்க்கை என்பது அது ஹலால் ஹராம் பார்க்காமல் போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இன்னைக்கு மனிதர்கள் நிறைய பேர் ஆக்கிக் கொண்டார்கள். இன்னும் செல்வத்தை திரட்டக்கூடியவர்கள், சம்பாதிக்கக்கூடியவர்கள், அது தடை செய்யப்பட்டதா அனுமதிக்கப்பட்டதா, அதுல சந்தேகத்திற்குரிய ஏதேனும் இருக்கிறதா, எப்படி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பணம் வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், இது மட்டுமே நோக்கமாக எவ்வளவு மக்கள் இருந்து கொண்டது. இது எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். உண்மை கவலைப்பட வேண்டியவர்கள் கவலைப்படாமல் இருக்கிறார். ஒவ்வொரு ஆதமுடைய மகனும், ஒவ்வொரு ஆதமுடைய ஆண் பெண் பிள்ளைகள் ஆகிய மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் இதற்காக கவலைப்பட வேண்டும். இன்னைக்கு பாருங்கள், வேலை தேடக்கூடிய ஒருத்தர் வட்டியை அல்லாஹ் தடுத்திருக்கிறார் என்று தெரிந்தும் கூட அவர் அந்த வட்டி தொழிலோடு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை கிடைக்கும் என்றா அதுல அந்த வட்டி தான் கலந்திருக்கு, அதற்குத்தான் வேலை செய்வோம் என்றாலும் அதை பற்றி பொருட்படுத்தால் எனக்கு வேலை கிடைத்தால் போதும் என்று ஓடுகிறார். ஒருத்தர் ஒரு ஃபேக்டரி, ஒரு சிகரெட் ஃபேக்டரி அல்லது ஒரு ஒயின் விஸ்கி பிராந்தி ஃபேக்டரியா இருக்கட்டும், அங்கே ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, நிறைய சம்பளம் கிடைக்கிறதுனா அதை பொருட்படுத்தாமல் ஓடி போய் அந்த வேலையிலே சேர்ந்து கொள்கிறார். அல்லது சம்பாதிக்கக்கூடியவர் தான் விற்கக்கூடிய பொருள் அது ஹலாலா, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்பதெல்லாம் பார்க்காமல் அதுல லாபம் கிடைக்கிறது என்பதற்காக அந்த செல்வத்துக்காக ஹராமான பொருளை விற்பனை செய்கிறார். ஆக மொத்தம் செல்வத்தை கிடைக்க செய்யக்கூடிய எந்த வேலைக்கும் எந்த தடுமாற்றமும் குழப்பமும் இல்லாம அதை தேடுவது மட்டுமே நோக்கமாக மக்கள் போய்கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் அனுமதித்து, அதாவது வட்டி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல அல்லது அல்லாஹ் தடுத்த சில தொழில்களை ஹலாலாக்கக்கூடிய மக்களும், அப்படி மார்க்கத்தின் பேராலேயே தீர்ப்பு சொல்லக்கூடியவர் கூட, பத்வா சொல்லக்கூடியவர் கூட இன்று இருக்கின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய தீங்கு! இது இந்த தீங்கை பற்றி பேசுவது இல்லை, அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. ஆக தான் செய்யும் வேலைக்காக, தான் தன் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புக்காக, கூலியை கையில் வாங்கும் ஒரு நோக்கத்துக்காக ஒவ்வொரு மனிதரும் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு இந்த விஷயத்துல எச்சரிக்கையை நினைவூட்டுகிறது. நாளைக்கு அல்லாஹ்விடம் எப்படி சம்பாதித்தாய், அதை எப்படி செலவழித்தாய், இந்த 2 கேள்வியும் செல்வத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்ப செல்வத்தோடு 2 கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் இருக்குது. அதுல முதல்ல செலவழிக்கிறதுக்கு முன்னாடி சம்பாத்தியம் இருக்குது. ஒருத்தர் செலவழிக்காம கஞ்சத்தனம் காட்டினா கூட அவன் செல்வத்தை ஹராமானதற்கு செலவழிக்கல, ஹலாலான நல்ல காரியங்களுக்கும் செலவழிக்கல, கஞ்சத்தனமாக அதை அடக்கி அதை பதுக்கி வைத்துக் கொண்டான் என்றால் கூட அவன் சம்பாதித்தது ஹராமாக இருந்தால் அதனால் அல்லாஹ்வோட அவன் தப்பிக்க முடியாது. அவன் சம்பாதித்தது ஹராம், செலவழித்தது ஹலாலு கூட செலவழிக்கவில்லை என்றால் கூட அவன் சம்பாதித்தது ஹராம் என்பதற்காக, அந்த சம்பாத்தியத்தை அவன் சேமித்து வைத்ததற்காக, அதற்காக அவன் முயற்சி செய்ததற்காக அல்லாஹ்விடம் அவன் நாளைக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அவனுடைய கால்கள் நகராது என்பது இந்த செய்தியின் மூலமாக, இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு நிறைய அரபிய நாடுகள்ல, முஸ்லிம் நாடுகளிலே அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள், பெரிய பெரிய கம்பெனிகள், அங்க நடக்கக்கூடிய ஆச்சரியமான சில விஷயங்களையும் ஷேக் அவர்கள் இங்க குறிப்பிடுறாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு வேலையில இருப்பார், அந்த ஆபீஸ்ல அவர் வேலை செய்யறாருன்னா அவருக்கு அங்க டீ காபி குடிக்கிறதும், அங்க இருக்கிற நியூஸ் பேப்பர்ல படிக்கணும், மேகசீனை படிக்கணும், இதை தவிர வேற எதுவுமே வேலை இல்லை. அவர் அவ்வளவு அலட்சியமாக தன்னுடைய வேலை, அதனுடைய முக்கியத்துவம், அங்கு வரக்கூடியவங்களுக்கு தான் பதிலளிக்க வேண்டியது, அதை பற்றி பொறுப்பே இல்லாமல் தான் ஏற்றுக்கொண்ட அமானத்தான அந்த விஷயத்துல இன்னைக்கு எத்தனை பேர் அதை அலட்சியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதே நிலையில் நேரத்தை வீணடித்து தங்களுக்குள்ள மாத வருமானம், மாசம் ஆன சேலரியை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அது எப்படி அவர்களுக்கு ஹலால் ஆகும் என்று அவர்கள் நினைப்பதில்லை.
தங்களுடைய கடமையை செய்வதில்லை. அதுவும் அரசாங்க அலுவலகமா இருந்தா அந்த இடத்துல அரசுக்கு பதில் சொல்ல வேண்டிய கேள்வியே இல்லாத ஒரு இடத்துல கண்காணிப்பு இல்லாமல் இருந்தா அங்கே அந்த அரசு வேலைகள்ல அங்க தன்னுடைய காரியங்கள் நடக்கணுங்கிறதுக்கா வரக்கூடிய மக்களிடம் அவங்க சொல்லக்கூடிய பதில்கள் அலட்சியமா, அதாவது வரக்கூடியவங்களை திருப்பி அனுப்பி வைக்கிறது, திரும்ப நாளைக்கு வாங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட இருக்கிற ஏதாவது ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு காட்டி சாக்கு போக்கு காட்டி மக்களை வெறுப்பேற்றி அவர்களுடைய தங்கள் வேலையை செய்யாம அவங்களை திருப்பி அனுப்பக்கூடிய வேலையை எல்லாத்தையும் இன்னைக்கு எத்தனையோ பேர் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களால இந்த மாதிரி அமானத்தை பேணாம தாங்க ஏற்றுக்கொண்ட வேலையை கூட ஒழுங்கா செய்யாம நேரத்தை வீணடிக்கக்கூடிய மக்களால் தான் மக்களுடைய நிம்மதி கூட போகின்ற நிலை ஏற்படுகிறது. அப்ப இந்த மாதிரியான மனிதர்கள் தாங்கள் சம்பாத்தியம் அது ஹலாலாக வரவில்லை என்பதை உணராம அதிலே ஹராமான வழியிலே தங்களுடைய நேரங்களை வீணடித்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான போக்கை சிலரிடம் பார்க்கிறோம். இன்னும் சில நேரங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க சிலர் தங்களுடைய வேலை நேரத்தை 2 மணி நேரங்களோ அல்லது அதை விட அதிகமான நேரங்களோ சரியா கடந்த பின்புதான் தங்களுடைய வேலையை செய்வாங்க. டியூட்டி டைம் இந்த நேரத்துக்கு 10 மணிக்கு டியூட்டினா அவங்க 10 மணிக்கு முன்னாடியே ஒரு பேச்சுக்கு தாங்க அதற்கு அட்டெண்டன்ஸ் போட்டாங்கன்னா அங்க கண்காணிப்பு இருக்குங்கிறதுக்காகவே வந்துட்டா கூட அவங்க அதுக்கு பிறகு அன்னைக்குள்ள அந்த வேலையை அவங்க ஆரம்பிக்கிறது வந்தாச்சு உள்ள, அதுக்கு பிறகு நம்ம விருப்பப்படி இருந்து அதுக்கு பிறகு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை விட அதிகமான நேரங்கள் பிறகுதான் தங்களுடைய வேலையை அவங்க செய்யறாங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டா அவங்க இதன் மூலமாக மக்களுடைய பணத்தை வீணடிக்கிறதும் அதுல தங்களுடைய சோம்பேறித்தனத்தின் மூலமாக பித்தலாட்டம் ஏமாற்று தில்லுமுள்ளுகள் செய்வதும் தங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஏமாற்றுவதும் தங்களுடைய முதலாளிகளை ஏமாற்றுவதும் இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி செய்யற நேரத்துல அவங்களை நம்பி அவங்களிடம் சில சர்வீஸுக்காக வரக்கூடிய மக்கள் இப்படி தாமதப்படுத்துவதனால அவங்களுடைய நேரங்களை வீணடித்து அல்லது அவங்கள்ட்ட அவங்க வேலை சீக்கிரம் நடக்கணும்னு அதற்காக லஞ்சம் வாங்குவது, ஹராமான முறையில் அங்கேயும் ஹராமான முறையில் சம்பாதிப்பதற்காக முயற்சி செய்வது, இதையெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆக நாம் நமது வேலைகளிலும் நம்முடைய அலுவலக பணிகளிலும் தொழிலிலும் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வோட பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹலாலாக நமக்கு வருகிறதா, உரிய நேரத்தில் நம்முடைய வேலையை ஆரம்பிக்க வேண்டும், அதற்கான ஜவாப் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இந்த நேரத்திற்கு அல்லாஹ்வோட பதில் சொல்ல வேண்டும். வேலையில் உண்மையான இஹ்லாஸ் சுத்தம் மனசு சுத்தம் இருக்க வேண்டும். ஏமாற்றுவதோ அல்லது ஏதேனும் ஒரு தன்னுடைய வேலையை விட்டு தப்பிக்க வேண்டும் என்பதற்காக மக்களை ஏமாற்றுவதோ கூடாது. தன்னுடைய வேலையில தன்னிடம் வரக்கூடிய மக்களிடம் அது ஒரு கடையில இருந்தால் வாடிக்கையாளரா இருக்கலாம், வாங்குவதற்காக யாரும் இருக்கலாம், அல்ல ஒரு ஆபீஸா இருக்கலாம், அங்க ஏதோ ஒரு சர்வீஸ்க்காக நம்மிடம் தேடி வர்றவங்களா இருக்கலாம். அப்படி யாராக இருந்தாலும் அவங்களோட நல்ல விதத்துல அவங்களை கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுக்கிறதும், அவங்கள்ட்ட ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அதை சரியான முறையில உண்மையான முறையில ஏமாற்றாத முறையில செய்வதும் அல்லாஹ்வோட நற்கூலி எதிர்பார்த்து செய்யக்கூடியதாக ஆகும். அப்ப அல்லாஹ்விடம் அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வேலையில் இருக்கிற சிரமத்தை கூட அவர் பொறுத்து கொண்டால் அல்லாஹ்விடம் அதற்கு நிச்சயமா கூலி கிடைக்கும் என்று இங்கு ஷேக் அவர்கள் குறிப்பிட்டார். அப்போ நல்ல அமல்கள் செய்வதில் நம்முடைய தொழுகை இபாதத்துகள் அல்லது நோன்பு துஆ திக்ர் குர்ஆன் ஓதுதல் இதை மட்டும்தான் நம்ம சரியா செய்யணுங்கிறது இல்ல, மற்ற விஷயங்களிலும் நம்முடைய சம்பாத்தியத்துக்கு வழியா இருக்கக்கூடிய தொழில் போன்ற விஷயங்கள்ல கூட நம்ம உண்மையாக அல்லாஹ்விற்கு இருக்க வேண்டுமே தவிர அதுல ஏமாற்றுவது ஹராமான முறையில நடந்து கொள்வது இதையெல்லாம் ஒரு கட்டாயம் ஒரு முஸ்லிம் தவிர்க்க வேண்டும் என்பதை ஷேக் அவர்கள் இங்க குறிப்பிடுறாங்க. அதோடு மிக முக்கியமானது சம்பாதித்த செல்வத்தை செலவழிக்கிறது. இதுல நிறைய பேர் தாங்கள் செலவழிப்பது நாளைக்கு அல்லாஹ்விடம் விசாரணை செய்யப்படும், அல்லாஹ்விடம் இந்த ஒவ்வொன்றுக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்பதை மறந்துடுறாங்க. அப்ப அதுல அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியும் காரியமா நம்ம இந்த செலவழிப்பது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் காரியமா என்று அவர்கள் பார்ப்பதில்லை. ஆனா அல்லாஹ்விடம் அது விசாரிக்கப்படும். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியக்கூடிய நன்மையான காரியமா இருந்தால் அதற்கு கூலி கொடுக்கப்படும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியமா இருந்தா தண்டனை கொடுக்கப்படும். இதை பற்றி ஒருவர் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். அது மட்டுமல்ல, தான் கற்றுக்கொண்ட மார்க்க கல்வி மூலமா என்ன நாம செய்தோம் அப்படிங்கிறதையும் ஒரு மனிதர் சிந்தித்து பார்க்கணும்.
அல்லாஹ்விடம் அதற்கு விசாரணை இருக்குது இல்லையா? அப்போ ஆதமுடைய பிள்ளைகளுடைய கால்கள் நகராதுன்னா அவர் கற்றுக்கொண்டதை அவர் அமல் செய்தாரா அப்படிங்கிற கேள்விக்கும் அவர் பதில் சொல்லாமல் அவருடைய கால்கள் நாளைக்கு மறுமையிலே நகராது. இதுதான் நிலைமை அப்படின்னா இது சந்தேகம் இல்லாம நடக்கவே போகுது. அல்லாஹ்வோட நிச்சயமா நம்ம கேள்வி கேட்கப்படுவோம் தான் அப்படின்னா, அப்ப நாம கற்றுக்கொண்ட கல்வி, அதாவது அந்த இல்ம செயலாக அதனுடைய வாழ்க்கையாக மாற்றுவது முக்கியமா இல்லையா அப்படின்னு சிந்தித்துதான். அப்போ கற்றுக்கொள்வதே செயல்படுத்தத்தான். அது பெயருக்கு அல்லது பெருமைக்கு அல்லது நானும் தெரிந்தவன் தான் அப்படின்னு பேசுவதற்குத்தானா, அல்லது கற்றுக்கொண்டதன் மூலமாக அமல் செய்து அல்லாஹ்விடம் அதற்கான கூலியை பெற வேண்டும்ங்கிறது நோக்கமா? இன்னைக்கு குறைந்த அளவு இல்மை கற்றுக்கொள்வதால் கூட குறைந்த அளவாவது அதை செயல்படுத்த வேண்டும். அது எவ்வளவு சிறிதா இருந்தாலும் அந்த சிறிதை செயல்படுத்த வேண்டும். அப்படிங்கும் போது கல்வியை ஒருத்தர் இல்மை தேடவே இல்லை, அறவே அதை விட்டு தூரமா இருக்கிறார் அப்படின்னா அது நல்லதா? இல்ல, நல்லது இல்லை. அப்போ ஒரு மனிதன் குறைஞ்சது கற்றுக்கொண்டாலும் அது குறைஞ்ச அமல் செய்யணுங்கிறதுக்காக இனி தேடாமலே இருந்துடலாம். ஏன்னா நாளைக்கு அல்லாஹ்வோட பதில் சொல்லணுமே. தெரியாமல் இருந்தால் நல்லதா போச்சு, தெரிஞ்சுட்டு அப்புறம் அமல் செய்யணுமே, அப்ப நாளைக்கு அதுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு ஒருத்தர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இதன் மூலம் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழி. அப்ப நாம இனிமேல் இல்ம கற்றுக்கொள்வது, நம்ம கற்றுக்கொண்டது மட்டும் அமல் செய்வோம், இனி எது கற்றுக்கொள்ளாமலே இருந்து விடலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைத்தால் அது எவ்வளவு பெரிய அறியாமை. இந்த மாதிரியான கேள்விக்கு என்ன பதில்? கற்றுக்கொண்டால் அமல் செய்யணும், கற்றுக்கொள்ளாமலே இருந்துடலாமே, கற்றுக்கொண்ட வரைக்கும் வேணா அமல் செய்துக்கலாமே அப்படின்னு ஒருவர் கேட்டால் அதற்கான பதில், முதல் பதில் ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க, இஸ்லாம் மற்றவர்களை விட அறிஞர்களை, அதாவது கற்றுக்கொண்டவர்களை மிக அதிகமாக சிறப்பித்து சொல்லியிருக்கிறார். ஒருவருக்கு அந்த சிறப்பு வேண்டுமா வேண்டாமா? தான் கற்றுக்கொண்ட கல்வியின் மூலமாக தான் அல்லாஹ்விடம் சிறந்தவனாக ஆக வேண்டும். அப்படின்னா என்ன? அந்த சிறந்த கல்வி அவரை சிறப்பிப்பதற்கான அவருடைய சிறந்த அமல். அப்போ அல்லாஹ் தஆலா இங்க குர்ஆன்ல சூரா அஸ்-ஸுமர் 39வது சூராவுடைய 9வது ஆயத்துல சொல்றான், குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே கேளுங்கள், கற்றுக்கொண்டவர்களும் கற்றுக்கொள்ளாதவர்களும், அதாவது கல்வி உள்ளவர்களும் கல்வி இல்லாதவர்களும் சமமாக முடியுமா? அப்போ சிறப்பு யாருக்கு இருக்குது? கல்வி உள்ளவர்களுக்கு. ஏன் கல்வி உள்ளவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது? ஏனென்றால் அவர்கள் கற்றுக்கொள்ள அதை வாழ்க்கையில் அமல் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே அல்லாஹ்வோட சிறந்தவர்களாக ஆகுவார்கள். ஒரு மனிதன் இந்த சிறப்பு எனக்கு வேண்டான்னு நினைத்தாதான் அவன் கல்வியை தேட மாட்டேன்னு நினைக்க முடியும். யாரா இருந்தாலும் எனக்கு அல்லாஹ்வுடன் சிறந்தவனாக இருக்க வேண்டும், கற்றுக்கொள்ளாத கல்வி இல்லாதவர்களை விட நான் கல்வி உள்ள அடிப்படையில் சிறந்தவனாக வேண்டும் என்று நினைத்தா அவர் கற்றுக்கொள்வது சிறந்ததா அல்லது கற்றுக்கொள்ளாமல் விலகுவது சிறந்ததா? கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது. இன்னொரு ஆயத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் இல்மு கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்துகளை, பதவிகளை உயர்த்துகிறான். அப்போ இல்மு உள்ளவர்களுக்கு அந்தஸ்து, தரஜா கூடுது. யாரிடம்? அல்லாஹ். அதை அல்லாஹ் உயர்த்துகிறான். அந்த இல்மு உள்ளவருடைய தரஜா உயரும் என்றால் இந்த உலகத்திலும் உயரும், மறுமையிலும் சொர்க்கத்திலும் அவருடைய தரஜா உயரும். இது யாருக்கு? ஊத்துல் இல்மு கொடுக்கப்பட்டவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ கற்றுக்கொண்ட அமல் செய்யணுமே, அது கற்றுக்கொள்ளாமலே இருக்கலாமே நினைக்கிறவர் தான் தன்னுடைய தரஜா அல்லாஹ்வோட உயர வேண்டும் அப்படிங்கிறத விட்டு தூரமாகிறார், விலகி போகிறான்னு அர்த்தம். அது ஒரு நல்ல அறிவுடைமை இல்லை. எந்த மனிதனும் என்னுடைய தரஜா அல்லாஹ்வோட உயர வேண்டும் தானே விரும்புவான். அப்ப இல்மை தேடுவது சிறந்ததா, தேடாமல் விலகி போவது சிறந்ததா? அப்ப இந்த ஆயத் 58வது சூராவுடைய 11வது ஆயத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம், யார் ஒருத்தர் இல்மை கற்றுக்கொள்கிறாரோ அவருடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்துகிறார். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இங்கே நாம் பார்க்கணும். ومن سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا الى الجنه. யார் ஒருத்தர் மார்க்க கல்வியை, இல்மை தேடி ஒரு பாதையில் போகிறாரோ அவருடைய பாதையை சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையாக, இலகுவான பாதையாக அல்லாஹ் ஆக்கி விடுவார். அப்படி என்றால் இல்மை தேடக்கூடிய பாதை, கற்றுக்கொள்வது, தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருப்பது, சொர்க்கம் போவது லேசாக ஆக்கக்கூடிய பாதை. ஒருத்தர் இல்மை கற்றுக்கொண்டா
அமல் செய்திகளா நாளைக்கு அல்லாட்ட கேள்வி வருமே அப்படின்னு பயந்தாருன்னா, இதனால அவர் விலகி போனார்னா அவர் சொர்க்கம் போறது ரொம்ப கஷ்டம். உண்மையா இல்லை? இந்த ஹதீஸின்படி சொர்க்கம் போறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் நாளைக்கு அல்லாஹ்வோட கேள்வி கிட்ட பதில் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக, அதாவது அமல் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இல்ம கற்றுக்கொள்வதை தடுத்து கொண்டார்னா, அப்படி அமல் செய்யாமல் அவர் வழிகடுவார் இல்லையா? அப்ப வழிகட்டுட்டார்னா நரகம் போறது ரொம்ப ஈஸி, சொர்க்கம் போறது ரொம்ப கஷ்டம், நரகம் போறது ரொம்ப ஈஸி. ஆனால் தான் வழிகடக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து இல்மை கற்றுக்கொள்வதும் அதை அமல் செய்வதுமே அவருடைய நோக்கமா இருந்ததுன்னா அவர் நரகம் போறது ரொம்ப கஷ்டம், சொர்க்கம் போறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த பாதை அது தொலைபல் இல்ம், கல்வியை தேடும் பாதை அப்படின்னு இந்த ஹதீஸின் மூலமா தெரிந்து கொள்ளும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் 2699வது ஹதீஸாக சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறும். அப்ப இந்த ஆதாரங்களை எல்லாம் முன்வைத்து ஷேக் ஹபிதகுல்லா குறிப்பிடுறாங்க, ஒருவர் இஸ்லாமிய கல்வியை தேடுவதை கொண்டு தன்னுடைய தரஜா அந்தஸ்து உயர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நாட வேண்டும். ஆகவே இந்த சிறப்பு தனக்கு கிடைக்க வேண்டும் ஆசைப்படக்கூடியவர் ஒரு காலம் இல்மை தேடுவதை விட்டுவிடக்கூடாது. அமல் செய்யணுமே, நாளைக்கு அதற்கு கேள்வி இருக்கேங்கிறதுக்காக விட்டுவிடக்கூடாது என்று சொல்றாங்க. இரண்டாவது விஷயம் அவங்க குறிப்பிடுறாங்க, கற்றுக்கொள்ளாமல் இருந்து விட வேண்டும் என்று நாட்டம் கொள்வது தடை செய்யப்பட்ட ஒன்று. இல்ம கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு, ஒரு விருப்பம் ஒருத்தருக்கு இருந்தது, ஒரு இராதா இருந்ததுன்னா அது ஹராம். ஏனென்றால் தனது சக்திக்கும் ஆற்றலுக்கும் ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா என்ன கூவத்தை கொடுத்திருக்கானோ அதற்கு ஏற்றவாறு இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும். இது மார்க்கத்துல அறியப்பட்ட விஷயம். எல்லாரும் ஒரே தரத்துல அவருக்கு என்ன சக்தி இருந்தாலும் அவர் இந்த இல்மை அடைந்தே ஆகணும்னு அவருக்கு நிர்பந்தம் இல்லை. ஆனா அவரால் முடிந்த அளவுக்கு கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இது முக்கியம். கற்றுக்கொள்ளவே தேவையில்லை அப்படின்னு நினைச்சா அது ஹராம். இது மார்க்கத்துல ஹராம். ஏன்னா மார்க்கத்தை கற்றுக்கொள்ள தேவையில்லை நினைக்கிறத விட ஹராமானது என்ன இருக்கு? ஏன்னா ஹலால் ஹராம் அறியறதை எதை கொண்டு அறிவோம்? மார்க்கத்தை கொண்டுதான் அறிவோம். ஒருத்தர் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள இனிமே தேவையில்லை, கற்றுக்கொண்டா நாளைக்கு அமல் செய்தீங்கன்னா அல்லாஹ் கேட்பானேன்னு பயந்தே அந்த ஒரு காரணத்திற்காக ஷைத்தான் அந்த மனிதனை இல்மை விட்டு தடுத்தான்னா ஒரு பெரிய ஹராமில அந்த மனிதன் போய் விழுகிறான். ஏன்னா கல்வியை தேடாம, இல்மை தேடாம, மார்க்க அறிவு இல்லாம அவன் பல ஹராமில விழுவான். இந்த ஹராமான காரியத்தின் காரணமா பல ஹராமில் விழுவதற்கு காரணம் இருக்கு. மூன்றாவது காரணத்தை குறிப்பிடுறாங்க, கற்றுக்கொள்வது அல்லது கற்றுக் கொடுப்பது. நாம் மார்க்க இல்மை கற்றுக்கொள்வதா இருக்கட்டும் அல்லது மற்றவர்கள் கற்றுக் கொடுப்பதா இருக்கட்டும், இந்த ரெண்டு அம்சங்களிலும் தனிநபர் ஒவ்வொருவருக்கும் கடமையான கல்வியும் இருக்கு, அதோ ஃபர்து ஐன். அதே மாதிரி சமூகமா சிலருக்காவது கடமை, சிலராவது கற்றிருக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கடமையும் இருக்கு, அந்த கல்வியும் இருக்கு. அது ஃபர்து கிஃபாயா, அதாவது எல்லார் மீது கடமை அல்ல, எல்லாரும் கற்றிருக்க வேண்டும், எல்லாரும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கடமை அல்ல, சிலராவது செய்ய வேண்டும், அது ஃபர்து கிஃபாயா. இன்னும் சில இருக்கின்றன, இதை கற்றுக்கொள்வதும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் ஆர்வமூட்டப்பட்ட விஷயம், மந்தூர், முஸ்தஹப், விரும்பத்தக்கது அல்ல ஆர்வமூட்டப்பட்டது, தர்கீப் செய்யப்பட்டது, இப்படிப்பட்ட கல்வியும் இருக்கின்றன. இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு கற்றுக்கொள்ளணும். ஒருத்தருக்கு எல்லா கல்வியும் கற்றுக்கொள்ள முடியுமா? கற்றுக்கொள்ள முடியாது, உண்மைதான். அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அல்லாஹ் யாருக்கு சக்தி கொடுத்திருக்கிறானோ அவரால் தான் முடியும். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் எல்லா துறை சார்ந்த கல்வியும் உள்ள பெரிய மேதையா இருந்தாங்க. சில அறிஞர்கள் ஒவ்வொரு சில குறிப்பிட்ட துறையில தான் மேதையா இருப்பாங்க. சிலர் தப்சீர்ல மேதையா இருப்பாங்க, சிலர் ஹதீஸ் துறையில மேதையா இருப்பாங்க, சிலர் ஃபிக்ஹ் துறையில குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்கள் இருந்து ஃபிக்ஹ் சட்டங்களை எடுப்பதுல அதுல மேதையா இருப்பாங்க, சிலர் மொழி அறிவுல ஒரு குறிப்பிட்ட அரபி வார்த்தைக்கு அதை எப்படி புரிந்து கொள்ளணும், அது எந்தெந்த இடத்துல என்னென்ன கருத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மேதையா இருப்பாங்க. சிலர் பிதஅத்துகள் சுன்னத்துகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மன்ஹஜ் மார்க்கம் தொடர்பான வழிமுறை இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல மேதையா இருப்பாங்க. சிலர் வழிகட்ட கூட்டங்கள், அவருடைய பிதஅத்தான கொள்கைகள், பிதஅத்துவாதிகள் யார், அவங்கள்ட்ட என்னென்ன பிரச்சனைகள் வருது, சமூகத்தை அவங்க எப்படி சீரழிக்கிறாங்க, அவங்களுடைய தாவா எப்படி எல்லாம் சமூகத்தை நாசமாக்குது,
எப்படி பிரிவினை ஏற்படுத்துது, ஹிஸ்பிகள் யார், ஹிஸ்பியத்துங்கிறது என்ன, இந்த மாதிரியான அல் ஜர்ஹ் வ தஅதீல், அதாவது தகுதியான கல்வியால் நல்லோர்களை எடை போட்டு இவர்கள் சரியானவர்கள் என்று சொல்வதிலும், வழிகட்டவர்கள், விமர்சனத்திற்குரியவர்கள், மார்க்கத்திலே தகுதியற்றவர்கள், இவரிடம் என்ன பிரச்சனை இருக்கு என்று சீர்தூக்கி பார்ப்பது கல்வி உள்ளவர்களா இருப்பாங்க. அதுல தனிப்பட்ட அவர்களுக்கு ஒரு நிபுணத்துவம் இருக்கும். அது எல்லாரிடமும் இருக்காது, சிலர்கிட்ட இருக்கும், சிலர்கிட்ட இருக்காது. சில உலமா அவங்க கொண்டிருக்கிற குறிப்பிட்ட துறையில நிபுணத்துவம் கொண்டவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு மற்ற சில விஷயங்களை பற்றிய விழிப்புணர்வு இருக்காது, அதை பற்றி தெளிவு இருக்காது, அவர்களால் சில நிலைப்பாடுகளை எடுக்க தெரியாது. இந்த மாதிரி பலவிதமான உலமாக்கள் இருப்பாங்க. உலமாக்கள் இப்படி பல வகையினர் இருக்கிறாங்க. நான் சில வகையினர் தான் சொன்னேன். இப்படிப்பட்ட வகையினர்ல எல்லா வகையிலும் தகுதியான நிபுணத்துவம் கொண்டவங்களாக இமாம் இப்னு தைமியா இருந்தாங்க. இது அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள்ல சிலருக்கு நாடக்கூடிய மிகப்பெரிய ஹைர், மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய சிறப்பு. அவைதான் இந்த நூற்றாண்டுடைய ஒவ்வொரு நூற்றாண்டுடைய உலமாக்கள்ல ஒரு குறிப்பிட்ட சிலரை முஜத்தீத், அவர்கள் தீனை உயிர்ப்பிக்கிறார்கள், மக்களிடம் தீன் உயிர் பெறுவதற்கு அவர்கள் முக்கியமான காரணியாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சிலரை ஆக்குகிறார். ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு, ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களையும் ஒரு சிலருக்கு சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல நிபுணத்துவம் இருந்துச்சு. அந்த மாதிரி சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹலால் ஹராமுடைய சட்டத்தை பற்றி அவரிடம் கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஹலால் ஹராமுடைய சட்டங்களை பற்றினா ஃபிக்ஹுடைய இந்த அறிவு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு நிபுணத்துவம் கொண்டிருந்த நிலை இருந்துச்சு. அதே மாதிரி வேறு சில விஷயங்கள்ல முடிவெடுக்கிற அதிகாரம், தலைமைத்துவ அதிகாரம், அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல சரியான கல்வியும் நிபுணத்துவம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் சஹாபாக்களிலே வித்தியாசம் இருந்திருக்கு. அதே மாதிரிதான் அவங்களை பின்பற்றி வந்த தாபிஊன்கள், தபா தாபிஊன்கள் வித்தியாசம் இருக்கு. உலமாக்களும் வித்தியாசம் இருந்து கொண்டிருக்கு. நம்முடைய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்க உலமாக்களே வித்தியாசம் இருக்கும். சிலருக்கு சில விஷயம் அறிய மாட்டார்கள், சில விஷயங்கள்ல சிலர் தெளிவாக இருப்பார்கள். அப்போ இதுல எல்லாருக்கும் எல்லா கல்வியும் அடைய முடியுமா, அதுல சாத்தியம் உண்டா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் சில வகையான கல்வி இருக்குது, எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமான கல்வியா இருக்கு. ஃபர்து ஐன், ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான கடமையான கல்வி, ஈமானுடைய அடிப்படைகள், சுன்னத் பிதத் சம்பந்தமான தான் தெரிந்திருக்க வேண்டியவை, அதுபோல ஹலால் ஹராம் சம்பந்தமாக தான் அவசியம் அறிந்திருக்க வேண்டியது. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒருத்தர் கட்டாயம் தெரிந்திருக்கும். இல்லைன்னா அவர் ஹராம்ல விழுந்துருவார், அல்லது குஃபர்ல விழுந்துருவார், ஷிர்க்ல விழுந்துருவார் அப்படிங்கிற அச்சம் இருக்கும். இன்னும் சில ஃபர்து கிஃபாயா, சிலர் தெரிந்திருந்தால் போதும், சிலர் கற்றுக் கொடுத்தால் போதும், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். உதாரணம் தப்சீர் அறிவு, ஹதீஸ்களுடைய தராதரம், எது சஹீஹ் எது தஈஃப், எந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது, எந்த ஹதீஸ் பலவீனமானது, இதை பற்றி அறிவு. அதே மாதிரி சிலருக்கு தெரிஞ்சால் போதும், சொத்து பாக பிரிவினை சட்டங்கள், ஃபராயித். அப்போ எல்லாருக்கும் பாக பிரிவினை சட்டங்கள் கிளியரா தெரிந்திருக்கணுமானா தெரிந்திருக்க தேவைப்படாது. அதுல சட்டங்களை தெரிந்தவங்கள்ட்ட அவங்க கேட்டு, கல்வி உள்ளவங்க மூலமாக அந்த பாகப்பிரிவு சட்டங்கள் படி, அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பின்படி, ஃபத்வாவின்படி பாகப்பிரிவினை செய்தால் போதுமானது. சில விஷயங்கள்ல இது இப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நேரத்திற்கு ஃபத்வாக்களை கல்வி உள்ள அஹ்லு சுன்னாவா இருக்கக்கூடியவங்கள்ட்ட, ஹதீஸ்களை பற்றி பிடித்து நடக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளணும். சில விஷயங்கள் ஆர்வமூட்டப்பட்டதா இருக்கும், அது கட்டாயமானதா இருக்காது. ஆனா அது மாதிரியான நன்மையான விஷயங்களை நம்ம சில ஹதீஸ்கள், குர்ஆன் ஆயத்துகளை தெரிந்து கொள்ளும்போது நம்ம அமல் செய்வதற்கு ஆர்வமாக இருக்கும். அது சதகா சம்பந்தமாக, நன்மையான காரியங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்கள். ஆகவே கல்வியில எல்லா கல்வியும் தேட வேண்டும் சொல்லவில்லை, ஒருத்தர் அவருடைய சக்திக்குட்பட்ட கல்வியை தேடிக்கொள்ள வேண்டும். நான்காவது, மார்க்க அறிவை தேடக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சட்டம் பற்றி தெரியாவிட்டால், மார்க்க முரணான விஷயத்துல மனிதன் வீழ்ந்து விடுவான். உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பயணத்துல ஒரு நபித்தோழருக்கு தலையில அடிபட்டு காயம் ஏற்பட்டுருச்சு. அவர் இரவு தூங்கி பகல்ல காலையில அவர் தொழுகைக்காக எழுகிற நேரத்துல
குளிப்பு கடமையானவராக இருந்தார். அப்போ அவருக்கு சந்தேகம், தலையில காயம் இருக்கு, குளிக்கலாமா வேண்டாமா? அப்போ தன்னோடு இருந்தவர்களிடம் சிலரிடம் அவர் கேட்டார், நான் குளிக்க வேண்டுமா, கட்டாயமா, குஸ்லு கட்டாயமா? அப்போ அங்கு இருந்தவங்க அறியாமையின் காரணமாக அவரிடம் சொன்னாங்க, ஒரு தோழர் சொன்னார், நீ கட்டாயம் குளித்துதான் ஆக வேண்டும், ஏனென்றால் உனக்கு குளிப்பு கடமை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அவர் குளித்து விட்டார். இதனுடைய விளைவு என்ன? அவர் இறந்தே போய்விட்டார். அவருடைய நோய் கடுமையாகி தலையில் இருந்த அந்த அவருடைய பிரச்சனை, அதனால அவருடைய நோயை அதிகப்படுத்தி அவர் குளித்ததால் அவர் இறந்து விட்டார். அப்ப அறியாமையில் இருந்த ஒரு மனிதரால், அறியாமையில் இருந்த ஒருவரால் என்ன ஆகிறது? அவர் இறப்பதற்கு காரணமாகிவிடும். கேள்வி கேட்டவர் அவர் கேட்டது சரி, ஏனென்றால் அவருக்கு மார்க்கம் சம்பந்தம் சட்டம் தெரிந்திருக்க விரும்புகிறார். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றார், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம், கல்வி உள்ளவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவர் கேட்டது அறிந்திருப்பார் என்றுதான் அவர் பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்டார். ஆனா அவரும் அறியாதவர். அவர் என்ன செய்தார்? தனக்கு இல்மு இல்லாம ஒரு தவறான ஃபத்வாவை சொல்லிட்டார். நீ கட்டாயம் குளித்தாக வேண்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இங்க அல்லாஹ் தஆலா அறிந்தவிடம் கேளுங்கள் என்று சொல்வது, மார்க்க அறிவை நாம் ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு ஆபத்தை தடுப்பதற்காக கேட்டுக்கொள்ள சொல்லி இருக்கிறான். ஏன்னா நாம ஹராமானதில் விழுந்துடக்கூடாது, அல்லது நமக்கு வேறு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது. அப்ப மார்க்க இல்மை ஒருத்தர் தேடாமல் இருந்தா யார்கிட்ட இருக்கிறோ அவர்கிட்ட தேடி போக வேண்டும். அப்போ அவர் அதை தேடி போகாதவரா இருந்தா என்ன ஆகும்? அவர் அறியாமையிலே மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்ல விழுந்துருவார். இங்க இந்த நபித்தோழர் அவருக்கு தெரியாத ஒன்றை இன்னொரு கேட்கிறார், அவரும் தெரியாதவர் தெரிந்தது போன்ற ஒரு ஃபத்வாவோ ஒரு தீர்ப்பை சொல்லிவிடுகிறார். இதனால் என்ன ஆகிறது? அந்த மனிதர் இறந்து விடுகிறார். இந்த மாதிரியான சம்பவத்தை கொண்டு இது அடுத்து இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்துக்கு பின்னாடி போகிறது. பயணத்திலிருந்து திரும்பிய உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தகதலூஹு கதலஹுமுல்லாஹ். அவர்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள், அல்லாஹ் அவர்களை கொலை செய்யட்டும். ரசூலுல்லாஹ் கோபம் கொண்டார், முகம் சிவந்து விட்டார்கள். அலா, நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், அலா சஅலு இத் லம் யஅலமு. என்ன, தனக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவரிடம் அவர்கள் கேட்டிருக்க வேண்டாமா? தங்களுக்கு தெரியவில்லை எனும் போது அவர்கள் கேள்வி கேட்டிருக்க கூடாதா? இவங்களாக ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த மனிதருக்கு அப்படி ஒரு ஃபத்வாவை சொல்லிவிட்டார்கள். நிச்சயமாக அறியாமைக்கு மருந்து என்பது கேள்விதான். கேட்பதுதான் அறியாமைக்கு மருந்து. அப்போ அவர் கேட்டிருக்கிறார், தன்னுடைய அறியாமைக்கு மருந்து கேட்டிருக்கிறார். ஆனால் இங்கு கேட்கப்பட்டவர்களும் அறியாமையில் இருக்கக்கூடியவர்களாக அந்த நோயில் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு மருந்து தேவைப்பட்டிருக்கிறது. இந்த பதில் சொன்னவரே மருந்து தேவைப்படுகிறவர். ஆனால் இவர் தவறான ஒரு மருந்தை அவர் கொடுத்து விட்டார். இதன் விளைவாக அவர் இறந்து விட்டார். இன்னமா கான யக்ஃபீஹி அவர் தயம்மும் செய்வதே போதுமானது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த மனிதர் தயம்மும் செய்வதே போதுமானது, அவர் குளிக்கவே தேவையில்லை, அவருக்கு குளிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்களே, அவரை இதன் மூலமாக கொலை செய்து விட்டீர்கள், அல்லாஹ் உங்களை கொல்லட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படர்க்கையாக கத்தலஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை கொல்லட்டும் என்று இந்த மாதிரியான தவறான ஃபத்வா கொடுத்தவர் மீது கடுமையான கோபம் கொண்டு இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அபூதாவுதுல 336வது ஹதீஸாக இடம்பெறுது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை சஹீஹுல் ஜாமியுல 4363வது ஹதீஸாக குறிப்பிடுறாங்க. இன்னைக்கு முஸ்லிம் உம்மத்துடைய நிறைய ஃபித்னாக்கள், உலகம் முழுக்க நடக்கக்கூடிய அழிவுகள், அது பலஸ்தீன பிரச்சனையா இருக்கட்டும், மற்ற எவ்வளவு விஷயங்களா இருக்கட்டும், நம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய பிரிவினைகள், வழிகேடுகளுடைய பிரச்சனைகள், விதத்துவாதிகளுடைய பிரச்சனைகள், இதுல பல குழப்பங்களுக்கு முக்கியமான காரணம் இல்மு இல்லாமல் தீர்ப்பு சொல்லுகிறவர்கள். அது ஜிஹாது விஷயமா இருக்கட்டும், இல்மு இல்லாமல் தீர்ப்பு சொல்லி ஜிஹாதுங்கிற பெயரில் ஜிஹாதுடைய நிபந்தனைகள் நிறைவேறாமல் ஜிஹாதில் இறங்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அழிவை உம்மத்து கொண்டு வருகிறார்கள். அதுபோல தாவாவுடைய விஷயத்தில இருக்கட்டும், தாவாவை பற்றிய உசூல்கள், மன்ஹஜ், வழிமுறை என்ன, அஹ்லு சுன்னாவுடைய பாதை என்ன, இதை பற்றி அறிவில்லாதனால்
இதுல தன்னுடைய மன இச்சைப்படி தாங்கள் விரும்பியபடி அல்லது தாங்கள் பார்க்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸுக்கு தங்களுடைய வியாக்கியானத்தின்படி தீர்ப்பு சொல்லி பத்வா கொடுத்து மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்கள் தாவாவை நாசமாக்குகிறார்கள். இதுல மூத்த உலமா கல்வியாளர்களுடைய வழிகாட்டல், அறிவுரை, அவருடைய தீர்ப்புகள், அவருடைய ஆய்வுகள், இதை எதையும் பொருட்படுத்தாத தான் தோன்றித்தனமான போக்கை இன்று எவ்வளவு தாயிகள் சமூகத்தில் கொண்டு வந்து மிகப்பெரிய ஃபித்னாவை, பிரிவினையை மக்களிடம் கொண்டு வருகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இல்மு இல்லாமல் தீர்ப்பு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வழிகேடும் பாவமும் தான். அப்போ அல்லாஹ் தஆலா ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அஹ்லு ذிக்ரிடம் கேளுங்கள் என்று சொல்லுங்கள். அஹ்லு ذிக்ர் என்று சொன்னா அஸ்ஸிக்ர் என்றால் அல் குர்ஆன் அஸ்-சுன்னா, இதை நன்கு விளங்கியவர்கள் அவர்கள் தான் அஹ்லு ذிக்ர். எல்லாரும் அஹ்லு ذிக்ராக ஆக முடியாது. அஹ்லு ذிக்ராக அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய அளவிற்கு தகுதி உள்ளவர்கள் தான் அவர்களிடம் ஃபஸ்அலு, நீங்கள் கேள்வியை கேளுங்கள், உங்கள் மார்க்க சட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் அவரிடம் கேளுங்கள் என்று சொல்லுகிறான். தெரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறவர்கள் தெரியாதவரிடமே போய் கேட்டால் என்ன நடக்கும்? குளிப்பு கடமையானவருக்கு குளியுங்கள் என்று சொல்லி, அதாவது தலையில் காயம்பட்டு நோயாளியா இருக்கக்கூடிய மனிதரை குளிக்க சொல்லி அவரை கொலை செய்வது போன்ற ஒரு நிலைதான் இன்று உம்மத்தில் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஃபித்னா, மிகப்பெரிய முசீபா, துன்பம், குழப்பம், ஃபசாத், அழிச்சாட்டியத்தை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. மார்க்க அறிவையும் அதன்படி செயல்படுவதையும் தடுக்கக்கூடிய தடைகள் என்னென்ன, அதை நம்மை விட்டு எப்படி அகற்றுவது? இன்னைக்கு பலரும் இல்மை கற்றுக்கொள்வதிலும் அதை செயல்படுத்துவதிலும் அவங்களுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை கவனிப்பதை இல்லை, கண்டுகொள்வதில்லை, பொருட்படுத்துவதே இல்லை. இதன் காரணமாக அதை அகற்றாமல் அந்த தடங்கல்கள், முட்டுக்கட்டைகளை அழிக்காமல் விட்டு விடுகிறார்கள். இதில் முதலாவது விஷயம் கவனம் செலுத்த வேண்டியது, ஷேக் ஹுசைன் அல் ஹவாயிஷா ஹஃபிதஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, உங்களுடைய அலுவலக பணிகள், வேலைகள், இன்னும் தொழில், இந்த விஷயங்களில் நீங்கள் காட்டக்கூடிய ஈடுபாடு இந்த உலக வாழ்க்கையில் உங்களின் நோக்கம் என்ன என்பதில் உங்களுக்கு மறதியை ஏற்படுத்தக்கூடாது. ஏன் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்கிறார்? நம்முடைய நோக்கம் என்ன என்பதிலே மறதியை ஏற்படுத்தும் அளவுக்கு உங்களுடைய வேலைகளோ, தொழிலோ, சம்பாத்தியமோ இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஏன் நம்மை படைத்திருக்கிறான்? அல்லாஹ்வை வணங்க வேண்டும், தௌஹீதை நம்முடைய வாழ்க்கையில் ஈமானில் நிலைப்படுத்தி உறுதிப்படுத்த வேண்டும். இந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். இதை தவிர வேற நோக்கமே இல்லை. இதை யாரும் மறக்கவே கூடாது, இதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. ஆக இபாதா தான் படைப்பின் நோக்கம், தௌஹீத் படைப்பின் நோக்கம். நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், பேச்சுக்கள் எல்லாமே தௌஹீதின் அடிப்படையில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் நோக்கத்திற்காக ஆக்க வேண்டும். இதுதான் படைப்பின் நோக்கம் என்னும் போது இந்த நோக்கத்தை மறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய தொழில், நம்முடைய ஆபீஸ் வேலைகள், இதில் நம்மை பரபரப்பாக முழுக்க நம்மை மூழ்கடிக்க கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சூரா அத்-தாரியாத் 51வது சூராவுடைய 56வது ஆயத்துல குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு முஸ்லிம் தனக்கும் தன் குடும்பத்தவருக்கும் அவசியம் தேவையான வருவாய் எவ்வளவோ அந்த அளவுக்கு அதை சம்பாதிக்கிற அளவு வேலை செய்வதுதான் முக்கியம். இதுதான் அவருக்கு கடமை. ஏன் அவருக்கு வேண்டும்? அவர் யாசகம் கேட்கக்கூடாது, தனக்கு தேவையானதை அவர் சம்பாதிக்கணும். அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தார், அவரை சார்ந்து இருக்கக்கூடிய தாய், தந்தை, பிள்ளைகள், மனைவிகள், இவர்களுக்கு தேவையானதை அவர் சம்பாதிக்க வேண்டும். இந்த தேவையான அளவுக்கு சம்பாதிப்பதுதான் ஒரு முஸ்லிமுக்கு. ஏனென்றால் செல்வத்தை அதிகம் பெறுவதற்காக வேலை நேரத்தை ஒருத்தர் அதிகமா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வேலை நேரத்தை அதிகமாக்கி கொண்டே போவது இருக்குது. இது அவருடைய இஸ்லாமிய கல்வி தேடல், இல்மை தேடுவது, அதை கற்றுக்கொள்வது, அதை அமல் செய்வது, அதை மக்களுக்கு எடுத்து சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது, தாவாவில் ஈடுபடுவது, இதுல எல்லாத்திலும் பாதிப்பை, பிரச்சனையை கொண்டு வந்து ஷேக் சொல்றாங்க, உங்க தேவையான அளவுக்கு நீங்க சம்பாதித்தால்
நீங்க எல்லாத்திலையும் ஒரு சமநிலை கடைபிடிக்க முடியும். ஏன்னா உங்கள் தேவைக்கு கிடைத்து விட்டது. மீதி இருக்கிற நேரத்தை நீங்க சம்பாத்தியத்துக்கு திரும்ப முதலீடா அந்த நேரத்தை போடாம உங்க இல்மை தேடவும், நீங்க அமல் செய்யவும், நீங்க தாவாவுக்கும், அதாவது அல் இல்மு அல் அமல் அத் தாவா, இந்த மூன்றுக்கும் நீங்க அதற்கான நேரத்தை முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமையை அதற்கு ஒதுக்கி கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை என்றால் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகம் செல்வத்தை சேகரிக்கணுங்கிறதுக்காக அதுலயே முழு மூச்சை போடுறீங்களோ, அந்த நேரத்தை அதிகமாக்கி கொண்டே போறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். இதனால் ஒரு முஸ்லிமுடைய அகீதா, கொள்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சட்டங்கள், ஃபிக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய வாழ்க்கை ஒழுக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பண்புகள் சார்ந்த விஷயங்கள், அவருடைய கடமைகள், அவர் தன்னுடைய தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டிய கடமைகளா இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளா இருக்கட்டும், தன்னுடைய ரத்த உறவுகளுக்கு சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளா இருக்கட்டும், எல்லா கடமைகளும் மார்க்க விஷயங்கள் அத்தனையிலும் அவருடைய பிரச்சனை என்ன ஆகும்ட்டா, அவர் அந்த கூடுதல் நேரத்தை அதிகமா செல்வத்திற்காகவே கொடுக்கறதுனால நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திடுவார். அப்ப அவருடைய கொள்கைகளை கெடுத்துக் கொள்வார், அவருடைய வாழ்க்கை மசாயில்கள் ஃபிக்கு வாழ்க்கை அதில் கெடுத்துக் கொள்வார், அவருடைய கடமைகளை நாசமாக்குவார், இன்னும் மார்க்க காரியங்கள் அதிகமான விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அறியாமலும் இருப்பார். தேவை இருக்கும், ஆனா அவர் அதற்கான கூடுதல் நேரம் கொடுக்கல. ஏன்னா அவர் அறியவே இல்லை, அவர் எய்மே இல்லாம இருக்கிறார். அவர் எப்படி அமல் செய்வார்? அமலை செய்ய முடியாது. அவர் அமல் செய்வதெல்லாம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவருடைய அமலாக இருக்குது. அவருடைய தேவைக்கும் போக அதிகமாக அந்த அமலை அதிகப்படுத்திக்கிட்டே போறார். அப்ப கொடுக்கிற நேரம் எல்லாம் காசு பணம், காசு பணம், சொத்து, இது அது அது, அதற்காகவே படித்தல், அதற்காக அடுத்து அப்கிரேட் ஆகிக்கொண்டே இருத்தல், இதற்காகவே அவர் இப்போ ஒரு லெவல்ல இருக்காருன்னா அடுத்த ஆண்டர்பிரனர் ஆகிறோம், அதற்கு அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லிட்டு அவர் அதிலேயே முழுக்க முழுக்க மூழ்குவதால் அவருடைய எவ்வளவு கடமைகளுக்கு தேவையான அறிவையும் விட்டு விடுவார், அதை அமல் செய்வதை விட்டு விடுவார். கடைசியில் அவர் தன்னுடைய வேலைக்கு பின்னாடியே நாக்கை தொங்க விட்டு கொண்டு அலைவதுதான் அவருடைய நிலைமையாக ஆகிவிடும். ஆக இந்த விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இப்படி செல்வத்துக்கு பின்னால நாக்கை தொங்க விட்டு கொண்டு அலையக்கூடிய மனிதர்கள் ஷேக் சொல்றாங்க, அவர்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு மோசமாகுதுன்னா, அவர்களை கண்டிக்க கூடியவர்களும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இது தப்பு, இந்த மாதிரி பாதையில போகாதீங்க அப்படின்னு அவர்களுக்கு சொல்லப்பட்டா அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்களாம், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஹதீஸுகள், அதை பற்றி ஆர்வமூட்டக்கூடிய ஹதீஸுகள்லாம் இருக்குதே, அப்போ நல்ல அமல்கள் செய்யணும், நிறைய தர்மங்கள் செய்யணும், உதாரணத்துக்கு தர்மங்கள் நிறைய செய்யணும் இருக்குது, அப்போ என்ன செய்யணும், சம்பாதிச்சாலும் செய்ய முடியும், நிறைய தர்மங்கள் செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும்ல, இப்படிதான் அவங்களுடைய பதில் வருதான். ஷேக் சொல்றாங்க, அவங்களுக்கு நாம அவங்களுடைய போக்கை கண்டித்து இது தப்புன்னு சொன்னா, அவங்க மார்க்கத்தில் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, நிறைய சதக்கா செய்யறது, நிறைய வாரி வழங்குறது, நிறைய மஸ்ஜிது கட்டுங்க, மஸ்ஜிதுடைய ஹதீஸுகள், மஸ்ஜிது கட்டுறதுடைய சிறப்பு, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல என்னது உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவான்னு வந்திருக்குது. உதாரணத்துக்கு இந்த மாதிரி பொதுவாக நற்செயல் சம்பந்தமா தூண்டக்கூடிய மார்க்க ஆதாரங்களை குர்ஆனில் இருந்து ஹதீஸுகளை உள்ளதை எடுத்து சொல்லி தாங்க போகிற போக நியாயப்படுத்துறாங்க. கேட்டா நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், ஏன்னா அப்பதான் நான் நிறைய மஸ்ஜிது கட்ட முடியும், நான் நிறைய ஜக்காத் கொடுப்பேன்ல, எப்படி அடுத்து அவங்க பாயிண்ட் என்ன, அவங்க வாதம் ஆர்குமெண்ட் என்ன, நான் நிறைய சம்பாதிச்சேன், நிறைய ஜக்காத் கொடுப்பேன், இப்ப இவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஆனா இவ்வளவு ஜக்காத் கொடுக்குறேன், ஆனா நிறைய சம்பாதிச்சா இன்னும் நிறைய ஜக்காத் கொடுக்கலாம், நிறைய சதக்கா செய்யலாமே. அப்போ பாருங்க, ஜக்காத்துடைய சதக்காவுடைய நன்மைகள், மஸ்ஜித் கட்டுவதனுடைய நன்மைகள் இவ்வளவு இருக்குது இல்லைங்க. அப்படி இருக்கும்போது என்னங்க நீங்க சம்பாதிக்காதீங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிச்சா போதுன்னு சொல்றீங்க. இப்படித்தான் இவங்கெல்லாம் உலகத்தை எப்பவுமே பார்க்கிற பார்வை வேற என்று சொல்லி அவங்க தன்னுடைய செயலை நியாயப்படுத்துகிறார்கள். அவர்கள் இஸ்லாம் என்பதே செயல்பாட்டுடைய மார்க்கம் தான் என்று சொல்லுவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இஸ்லாம்னா ஆக்ஷன், செயல், செய்துகிட்டே இருங்க, செய்யுங்க. அப்போ நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே அந்த இஸ்லாமுக்காகத்தான். கேட்டா எல்லாம் இஸ்லாமுக்காக சொல்லி விட்டுருவாங்க. இவர்கள் சொல்லக்கூடிய இவருடைய சொல்லின் விளைவு என்ன, அதனுடைய பயன் அவருடைய ஆத்மா அவருடைய அழுக்கை கூட அகற்றுவதில்லை. இப்படி போகிறவருடைய பாதையில அவருடைய உள்ளம் கூட சுத்தமாகிறது இல்ல, பரிசுத்தமாகிறது இல்ல. அது அவருடைய செயல் அவருக்கு உதவுதா?
இந்த துன்யாவில் அவர் அவ்வளவு மூழ்குவதும், அவருடைய நேரத்தை முழுக்க தொழில், வியாபாரம், ஆபீஸ் 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 சொல்லி முழுக்க, இப்ப இவ்வளவு சம்பாதிச்சா அடுத்து கொஞ்ச நாள்ல இதை படிச்சா அது அந்த தொழிலுக்கு போனா, அந்த கம்பெனிக்கு போனா, அடுத்து இந்த கம்பெனி திறந்தா, அடுத்து இன்னொரு பிரான்ச் திறந்தா இவ்வளவு சம்பாதிக்கலாமே. அதெல்லாம் கேட்கிறாங்க, அவங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துதா? அவங்களுடைய அமல்களை சீர்திருத்திடுதா? அவங்களுடைய இல்மை அதிகப்படுத்துதா? அவங்க நன்மையான அவங்க இதுவரை கற்றுக்கொண்டது அமல் செய்வதற்கு உதவுதா? இல்லையே. அப்போ சரி, அவங்களுடைய இந்த செயல்பாடு காரணமா சமுதாயத்திற்கு நன்மை இருக்குதா? இல்லையே. சமுதாயம் நன்மை அடைகிறது இல்ல. கேட்டா சம்பாதிக்கிறது நான் நிறைய தர்மம் செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய உலகம் முழுக்க முழுக்க துன்யாவின் உலகமாக மாறிவிடுகிறது. துன்யாவுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அவர்களுக்கு இந்த நாம் சொல்லக்கூடிய அறிவுரை அவங்களுடைய வாதத்தின் மூலமாக அவங்க அதை மறுத்து விட்டு அவங்க போகிற போக்கில் போகிறார்கள். குறிப்பிடுறாங்க, கட்டுப்பாட்டுடனும் பத்தினித்தனத்துடனும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் மனைவியுடன் தாம்பத்தியத்தை ஈடுபதும் கூட ஒரு இபாதத்து தான். ஒருத்தர் நான் கற்பை காத்துக்கணும், நான் பார்வை தாழ்த்தணும், அதுக்காகத்தான் என் மனைவியிட சேர்றேன் அப்படின்னு ஒருத்தர் சேர்றான்னு வைங்க. அப்போ அவர் தன் மனைவியோடு சேரக்கூடிய அந்த சேர்க்கை அல்லாஹ்வோட கூலி கொடுக்கும். ஏன்னு கேட்டா, தானும் ஒரு கற்போடு இருக்கணும், தன் மனைவி கற்போடு இருக்கணும், எங்களுக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கிறான், இதை கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய தேவை பூர்த்தி செய்து கொள்வோம் அப்படின்னு நினைக்கிறது அல்லாஹ்வோட கூலியை பெற்று தரும். அது ஒரு இபாதத்தாக மாறிவிடும். அதுக்காக அப்படி ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர் ஜும்மாவுடைய தொழுகையும் ஜமாத்தையும் இன்னும் சில முக்கியமான கடமைகளை விட்டு ஒருத்தர் தன்னுடைய இந்த காரியத்துல உடற்சேர்க்கையில் அவர் அப்படியே கடப்பது அர்த்தமாகுமா? அது போலத்தான் இது. உலகம்ட்டு செல்வத்தை சேகரித்தனுடைய தேவைக்கு மீறி அவசியம் இல்லாம அதை அதிகரிக்க வேண்டுங்கிற நோக்கத்துல ஒருத்தர் இறங்குறாருன்னா அது எப்படின்னா, அவர் எதுக்கு நான் சதக்கா செய்வேன், ஜக்காத் கொடுப்பேன், நான் பள்ளிவாசல்லாம் கட்டுவேன் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லிக்கிட்டு செய்யறது, கடமையான தொழுகைய ஜமாத் தொழுகையும் ஜும்மாவுடைய தொழுகையை விட்டுட்டு ஒருத்தர் அங்க மனைவியோட சபலத்துல இருந்தாருன்னா அது ஹலாலா? அது போன்றது இது. அது போன்ற ஒரு வியாக்கியானம் இது. தான் நன்மையான காரியங்களை செய்யறதா சொல்லிக்கிட்டு இந்த உலகத்தின் ஃபித்னாக்கள்ல தன்னை முழுக்க தன்னுடைய அளவுக்கு மீறி, தன்னுடைய தேவைக்கு மீறி தன்னை முழுக்க மூழ்கடிக்க வைக்கக்கூடிய இந்த பாதை அவருக்கு துயரமாக, அவருக்கு பிரச்சனையாக மாறிவிடுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்படித்தான் இபாதத்துகள் செய்ய சக்தி பெறுவதற்காக உணவு உண்பதும் ஒரு வணக்கமாகும். இப்போ ஒருத்தர் கொஞ்சம் சாப்பிட்டாதான் கொஞ்சம் சக்தி இருக்கும், அதுக்காக அவர் சாப்பிடுறாரு. அப்ப அது ஒரு இபாதத்தாக அல்லாஹ் ஆயிடும். ஏன்னா அவருடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுக்கு பிடித்த நல்ல அமலை செய்யணும் இருக்காங்க. அதுக்காக ஒருத்தர் சாப்பிடுறதே வளமையா, சாப்பாடு 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 நல்லா திங்கணும் ஹெல்த்தியா இருப்பேன், நான் பாடி பில்டர் ஆக போறேன், இது ஒரு நாளைக்கு 100 முட்டை சாப்பிடு, 10 கோழி சாப்பிடு, 100 கோழி சாப்பிடு இப்படின்னு சாப்பிட்டா அது அர்த்தமா? அது அறிவுடைமையா? அது போலத்தான் ஒருத்தன் தன்னுடைய தேவைக்கு அளவுக்கு மீறி அல்லது மற்றவங்களுடைய தேவை, அவங்களுடைய ஆசைகள், பேராசைகள், இந்த உலக ஆசைகள், அதுக்காக தன்னை அழிச்சுக்கிட்டு சம்பாத்தியத்திலே முழுக்க தன்னை ஆக்கி கொள்றது இருக்குது. இது அப்படிப்பட்டதுதான். இபாதத்துக்காக உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்க சாப்பிடுறது வேற, சாப்பிடுறதுங்கிற ஆசையில போய் விழுந்து சாப்பிட்டு தன்னை நாசமாக்கிக்கிறது வேற. அது போலத்தான் இதுவும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படித்தான் அனுமதிக்கப்பட்ட வேலை மற்றும் தூய்மையான சம்பாத்தியம் ஆகியவற்றிற்காகவும் பிறரிடம் யாசித்து விடாமல் கரத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக உழைப்பது ஒரு வணக்கம். ஆக எதுக்கு சம்பாதிக்கணும்னா, அல்லாஹ் அனுமதித்திருக்கிற ஒரு ஹலாலான வியாபாரத்தையோ ஒரு வேலையோ செய்து ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக நம்ம வாழணும். நாம யாரிடம் யாசிக்கிற நிலை வரக்கூடாது, நாம யாரும் கையேந்த வேண்டிய நிலை வரக்கூடாது. நம்மை சார்ந்திருக்கிற குடும்பத்தாருக்கு நாம் பயனுள்ளவங்களா இருக்கணும். அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன், அந்த அளவுக்கு எனக்கு போதுமானது அப்படிங்கிற வரம்புக்குள்ள எல்லைக்குள்ள இருந்தா அது சரி. ஆனா அது வரைக்கும் தான் அது இபாதத்து. அதை தாண்டி ஒருத்தர் இந்த உலக ஆசைக்காக தன்னுடைய நேரங்களை காலங்களை அதிகமா அதுக்கு செலவழிக்கிறது இருக்குது, அது அவருடைய கடமைகளை விட்டு அவரை தூரமாக்குறோம். இப்படிப்பட்டது எப்படின்னா, ஒருத்தர் நல்ல அமல்கள்ல ஒரு தன்னுடைய மனைவியோடு சேர்றதுக்காக ஜமாத் தொழுகை விடுறதும் ஜும்மாவை விடுறதும் எப்படி ஒரு கூடாதோ அது போன்றது இருக்கு. அதே மாதிரி இப்படிப்பட்டவங்க
தொழுகை, இரத்த பந்தங்களோடு, அதாவது சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருக்கிறது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, அல்லாஹ்வின் பாதையில மக்களை தாவா செய்து மக்களை அழைக்கக்கூடிய காரியங்கள், இதுல எல்லாம் அவர்கள் அந்த நேரங்களை வீணடித்து, அந்த நேரங்களை அதற்குள்ள ஹக்கை கொடுக்காம முழுக்க முழுக்க இதிலேயே நாசமாயிடுறாங்க. எதுல? இந்த துன்யாவை தேடுவதில் கூடுதலா சம்பாதிக்கிறதுலேயே அவங்க நேரங்களை வீணடித்து நாசமாகி விடுகிறார்கள். இது அர்த்தமானது இல்ல, இது சரியா அப்படின்னு ஷேக் அவர்கள் கேட்கிறார். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த விஷயத்தில் சற்று யோசித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஒரு வேலையே உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் 2வது வேலைக்கு உங்களுக்கு அது அவசியம் இல்லை. ஒரு பகுதி நேர வேலை, ஒரு பகுதி வேலை நேரம் தான், ஒரு ஷிப்ட் போதும் என்று இருந்தா மற்றொன்றுக்கு நீங்க போகாதீர்கள். அதே போல வேலை நேரத்தில் சில மணி நேரத்தை குறைத்துக் கொள்ள முடிந்தால் அவ்வாறு குறைத்துக் கொள்ளும் விஷயத்தில் நீங்கள் தடுமாறாதீர்கள். சில நிமிடங்கள், சில மணி நேரங்களை குறைத்துக் கொள்றது நம்மளால முடியும் என்றா குறைத்துக் கொள்ளுங்க. அந்த நேரத்தை வேறு நன்மையான என்ன உங்களுடைய அமல் தாவாவில நீங்க அதை பயன்படுத்துங்க. அதை விட்டுட்டு இதோடு சேர்த்து வாழ்வாதாரம், தன்னுடைய ரிசுக்கை தேடுவதிலும் செல்வத்தை தேடுவதிலும் அல்லாஹ் உங்களுக்கு வசதியை தந்திருந்தால் இபாதத்திற்கான நேரத்தையும், மார்க்க கல்வி தாவாவுக்கான நேரத்தையும், கூடுதல் நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே அதுல ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுடைய ரிசுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு செட்டில்டு லைஃப் இருக்குது, உங்களுக்கு நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு இல்மை தேடக்கூடிய ஒரு மாணவர், அவர் தான் சம்பாதித்து அவர் தான் குடும்பத்தை காப்பதுன்னா அவரால் முழு நேரமும் கல்வி தேட முடியுமா? முடியாது. இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு வருமானம் இருக்கு, அவருக்கு அவருடைய பில்டிங் வாடகை வரலாம், அல்லது அவருக்கு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு நிலைநிறுத்தி வைத்திருக்கக்கூடிய தொடர்ச்சியாக ஒரு லாபத்தை மாதாந்திரம் அவருடைய தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறார், ஒரு கடையை உருவாக்கி இருக்கிறார், அதற்கு ஒரு சிஸ்டம் உருவாக்கி இருக்கிறார், அது சரியான முறையில் போய்கொண்டிருக்கு அப்படின்னா குறைந்த நேரத்தை அதுக்கு அவர் கொடுத்துட்டு அதிகமான நேரத்தை எது கொடுக்கலாம்? இல்மை தேடவும், அதை அமல் செய்யவும், அதன் பக்கம் மக்களை அழைக்கவும் அவர் கொடுக்கலாமே. ஆகவே இந்த மாதிரி நோக்கத்துல நீங்கள் பார்க்க வேண்டும். மேலும் உங்கள் பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தவருக்கு இயன்ற அளவு உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்க. யாரெல்லாம் இந்த பொதுவான குர்ஆன் ஆயத்தில் வரக்கூடிய நன்மையான காரியங்களை காரணம் காட்டி சதக்கா செய்யறது, ஜக்காத் செய்யறது, பள்ளிவாசல் கட்டுறது, மதரசா கட்டுறது, இந்த மாதிரி சில காரியங்களை மட்டும் காட்டிட்டு நான் அதுக்காக தான் சம்பாதிக்கிறேன், நான் அதுக்காகத்தான் நான் இதெல்லாம் செய்யறேன், அதுக்காக தான் இவ்வளவு பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கி போய் முழுக்க முழுக்க உலகத்தை தேடுவதில், வியாபாரம், அதுல இருக்கிற டென்ஷன்களே மூழ்கி கிடக்குறாங்களோ அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு முதல்ல அவங்க தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய குடும்பம், தன்னுடைய மனைவிகள் இவர்களை சீர்திருத்துவதற்கு அவர்களுக்கு தேவையான இல்மை கொடுப்பதில் கூட அவர்கள் மிகவும் பின்தங்கி போகிறார். நேரம் கொடுப்பதில்லை. அவருடைய விளைவு என்ன? இந்த பக்கம் செல்வத்தை திரட்டுறதுல அவர் கவனம் செலுத்திருப்பாரு, இவர் திரட்டுற செல்வத்தை செலவழிக்கிறது இவங்க கவனம் செலுத்திருப்பாங்க. இவங்க நோக்கம் எல்லாம் அந்த செல்வம் எப்படி சம்பாதித்தது, எப்படி செலவழிக்கிறது, வீட்டை எப்படி மாத்தலாம், வீட்டுல என்ன வாங்கி வைக்கலாம், மனைவி என்ன போன்ல அடுத்த புது போன் என்ன அப்கிரேட் ஆகி வந்திருக்குது, அடுத்த ஐபோன்ல என்ன போன் வந்திருக்குது, அது வாங்கினா இது வாங்கினா, இருக்கிற டிவி இந்த சின்ன டிவியோட இன்னும் பெரிய டிவி வைக்கலாம், அந்த பெரிய டிவியோட அதுக்கு மேல டிவி பெரிய டிவி எப்படி ஹோம் தியேட்டர் வைக்கலாம், இப்படி பல மாதிரி மார்க்கத்து முரணான விஷயங்கள்ல இவர்கள் செலவழிப்பார்கள். ஏன்? அவர்களுக்கு வேறு என்ன செய்வதுன்னு தெரியாது. ஏன்னா இவரும் அவர்களுக்கு இல்மு தரவில்லை. இவருக்கு இருக்கிற இல்மு எல்லாம் சம்பாதிப்பது எப்படிங்கிற இல்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. இது அவருடைய பிரச்சனை. அப்போ அவர் இந்த வாழ்க்கைக்கு போன பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கைக்கு அவருடைய குடும்பத்தார் வந்து விடுவார்கள். ஆக மொத்தம் குடும்பம் நாசமாக இருக்கு, அந்த செல்வமே முதல் காரணமாகிடும். பிறகு எல்லாம் வருந்தி கவலைப்பட்டு, பிறகு நான் இருக்கிற செல்வத்தை ஒப்பு பண்றேன், நான் பள்ளிவாசல் எழுதி வைக்கிறேன், நான் மௌத்தா போறதுக்கு முன்னாடி இதை எத்தீம்களுக்கு கொடுக்குறேன், நான் எத்தீம் கானா ஓபன் பண்றேன், இப்படிங்க செய்யறதெல்லாம் பின்னாடி அவர்கள் செய்து ஒரு பலனும் இருக்காது. குடும்பமே நாசமாயிருக்கும். அவருடைய வாழ்நாளை அவர் நாசமாக்கி இருப்பார். அவர் சக்தி எல்லாம் செலவழிந்து அவர் வயசாகி தள்ளாத வயதுக்கு ஆன பிறகு மறுமைக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறப்ப அப்பதான் அவர் நினைப்பாரு, ஹஜ்ஜுக்கு போகணுமே, உம்ராவுக்கு போகணுமே. அப்ப அவருக்கு சக்தி கூட இருக்காது. இப்போ இந்த மாதிரி செல்வத்தின் பக்கம் ஓடக்கூடிய, அலையக்கூடிய, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நாக்கை தொங்க விட்டு சொல்லக்கூடிய, நாய்க்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தன்மை இருக்கு, இது மிகவும் அபாயமானது. முதலில் ஒருத்தருடைய வாழ்க்கையில இல்மும் அமலும் சீராகி தாவா சீராகனா இந்த முட்டுக்கட்டைய, இந்த குழப்பத்திலிருந்து அவர் வெளியேறும். இதுல உள்ள பிரச்சனையை அவர் அழிக்கணும். இதுல இருந்து அவர் இந்த பிரச்சனையை அவர் அகற்றணும். தனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை அவர் சரி செய்யும்.
அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸை இங்கு ஷேக் மேற்கோள் காட்டுறார். இன்னல்லாஹ தஆலா யகூல், நிச்சயமா அல்லாஹ் உயர்ந்தவனாகிய அவன் சொல்லுகிறான், யப்ன ஆதம் தஃபர்ரக் லிஇபாததி அம்லா ஸத்ரக கினன் வஅசுத்த ஃபக்ரக். அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய நபி சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறானாம், ஹதீஸ் குதுசி இது, ஆதமின் மகனே, மனிதனே, என்னை வணங்குவதற்கு நீ நேரம் ஒதுக்கு. உன் நெஞ்சத்தை போதுமென்ற தன்மையோடு, செல்வத்தன்மையோடு நான் நிரப்புவேன். உன் தேவையை நிவர்த்தி செய்வேன். நீ அப்படி செய்யாவிட்டால் மலத்து யதைக சுக்ல, உன்னுடைய கைகளை பரபரப்பிலோ வேலைகளிலோ நிரப்பி விடுவேன். நிறைய வேலை 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 வேலைன்னு சொல்லிட்டு ஒரு 2 கைகளும் எப்படி இருக்குங்கிட்டா, நிறைய வேலை இருக்குது, என்ன செய்யறேன், நேரம் பத்தல, 24 பத்த மாட்டுது, அந்த பக்கம் அந்த வேலை, இந்த பக்கம் இந்த வேலை, ஓடிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்ல, டென்ஷன் இல்ல, தூங்க முடியல, தூங்கி எழுந்தா அடுத்து போன் வருது, தூங்க தூங்க போன் வருது, சைலண்ட் போட்டுட்டு படுத்தாலும் அடுத்து அதே நினைவு வந்துட்டு இருக்குது, ஒரு மாதம் பிரமையா இருக்குது. இப்படி ஒரு மனிதன் நாசமா போயிடும். அது காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்றான் இங்க ஹதீஸ் குதுஸில சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றதா, இப்படி ஒரு நிலை அந்த மனிதனுக்கு வந்ததுக்கான அல்லாஹ் அந்த மனிதனுடைய 2 கைகளிலும் வேலைகளை நிரப்பி விடுவானா. வலம் அசுத்த ஃபக்ரக், அதற்கு பிறகு உன் தேவையை நிவர்த்தி செய்யவே மாட்டேன். பல வேலைகள் இருக்கும், எதுவும் முடியாது, எதுவுமே வேலை முடியாது. டு டு லிஸ்ட் போட்டிருப்பார், அந்த டு டு லிஸ்ட் அழியவே அழியாது. அவர் எப்ப இந்த டு டு லிஸ்ட்ல இவ்வளவு டு டு இருக்குது, செய்யணும் 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 செய்யணும், மாசக்கணக்குல வருஷக்கணக்குல முடியவே மாட்டேங்குது அப்படின்னு அவர் பரபரப்புல கிடப்பார். அவருக்கு பின்னாடி டூ 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 டூன்னு பின்னாடி வந்துகிட்டே இருப்பார். அது ரிமைண்டர் போட்டுக்கிட்டே இருக்கும், இது முடியல, இது முடியல, அடுத்து இதுக்கு டியூ டேட் தள்ளி போடு, டேட்டை தள்ளி போடு, இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த நிலைக்கு காரணம் என்னவென்றா, இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய இபாதத்துல அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமானதாக ஆக்கிக் கொள்ளாம, நேரத்தை இபாதத்துல ஒதுக்காம, இல்மை அதற்காக ஆக்கிக் கொள்ளாம ஆனதுதான் காரணம். ஆகவேதான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகிறார்கள், யப்ன ஆதம் தஃபர்ரக் லிஇபாததி, என்னுடைய இபாதத்தில் உன்னுடைய நேரத்தை நீ ஒதுக்கி விடு. அம்லா ஸத்ரக் கினன், நீ அப்படி செய்தால் உன்னுடைய சதர், உன்னுடைய நெஞ்சத்தை போதுமென்ற தன்மையோடு, செல்வத்தன்மையோடு கனியாக நீ ஆகி விடுவாய். கனினா என்ன? செல்வந்தன், பணக்காரன். நெஞ்சத்தால் பணக்காரனா இருப்பான், கையில பணம் இல்லாவிட்டா கூட நெஞ்சம் நிறைஞ்சிருப்பான், உண்மையான பணக்காரன் தான். அவனுக்கு நிம்மதி இருக்கும் அவருடைய இபாதத்தின் காரணமாக. அப்ப அல்லாஹ் தஆலா அவருடைய நெஞ்சத்தை நிரப்பி விடுவானா. அது மட்டும் இல்ல, சரி நெஞ்சம் நிறைந்து அதுல பணக்காரனா இருப்பான், சரி வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வறுமையில இருப்பானா அப்படின்னா இல்ல. அசுத்த ஃபக்ரக், உன்னுடைய வறுமையை நான் நிவர்த்தி செய்து விடுவேன், உன்னுடைய தேவையை நான் நிவர்த்தி செய்வேன், உன்னுடைய ஏழ்மையை நான் செய்வேன். நீ இப்படி செய்யவில்லைன்னா நடக்கிறது வேற. அப்ப என்னன்னா, உன் கை முழுக்க 2 கைகளும் நிறைய வேலைகள் இருக்கும், இதை செய்ய அதை செய்ய, நீ உலகம் முழுக்க உன் கைக்குள்ள கிடக்கும். கடைசியில் நீ உலகத்தை கட்டுப்படுத்த முடியாது, நீ நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, ஏதோ ஒண்ணு நடந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல நடந்துகிட்டே இருக்கும். நீ எதையும் கட்டுப்படுத்த முடியாம நீ பைத்தியம் முடிஞ்சு தலையை சொல்லிட்டு இருப்ப அப்படிங்கிறத இங்க கருத்தா அறியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் குதுசி இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா 8681வது ஹதீஸாக பதிவு செய்யறாங்க. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா ஸஹீஹுல் ஜாமியுல 1914வது ஹதீஸாக இதை உறுதி செய்யறாங்க. மலது ஸத்ரக சுக்லன் வலம் அசுத்த ஃபக்ரக், உன் நெஞ்சத்தை வேலையால் நிரப்பி விடுவேன். இந்த ஹதீஸுடைய இன்னொரு ரிவாயா, இன்னொரு அறிவிப்புல ரசூலுல்லாஹ் சொல்வதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, உன்னுடைய நெஞ்சத்தை வேலையால் நிரப்பி, உன் நெஞ்ச முழுக்க உன்னுடைய உள்ளத்தை சுமந்துட்டு இருக்கிறதெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா வேலைகள் தான் இருக்கும். உனக்கு எப்பவுமே அந்த பதக்கம் தான் இருக்கும். ஆனா உன்னால அந்த வேலைகளை ஜெயிச்சு நீ மிகச்சு வெளியே வரவே முடியாது, அவ்வளவு நிரம்பி கிடக்கும், அவ்வளவு டியூட்டி, இவ்வளவு வேலைகள் இருக்குது, ஒரே பெரிய வேலைகள் இருக்குது. ஐ எம் வெரி பிஸி பிஸி பிஸி, அதுலதான் நீ கடப்ப. வலம சுத்த பக்கற, உன்னுடைய தேவையை நான் பூர்த்தியே செய்ய மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ்வே சொல்ற வாக்கியம் போது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மாதிரி, எச்சரிக்கை மாதிரி. வாக்குறுதியும் இருக்கு, எச்சரிக்கையும் இருக்குது.
அல்லாஹ்வுடைய இபாதத்துல நேரத்தை ஒதுக்கி கொண்டவருடைய நெஞ்சத்தை அல்லாஹ் நிரப்பி விடுவான், செல்வத்தால் நிரப்பி விடுவானா, அவருடைய வறுமையை போக்கி விடுவான். ஆனா அந்த இபாதத்துல ஒதுக்கி கொள்ளல அப்படின்னா அவருடைய நெஞ்சத்தை வேலைகளை நிரப்பி விடுவான், ரெண்டு கைகளையும் வேலைகளை நிரப்பி விடுவான். ரெண்டு ஹதீஸுடைய ரெண்டு ரிவாயத்தை படிக்கும் போது இங்க நிரப்பி விடுதல்ல, எவன் அல்லாஹ்வுடைய இபாதத்துல தன்னுடைய நேரத்தை ஒதுக்கவில்லை அவருடைய நெஞ்சமும் வேலைகளால் நிரம்பி விடும். அதான் மைண்ட் ஃபுல்லா நெஞ்சு, அவன் மைண்ட் ஃபுல்லா அதுதான் இருக்கும். உள்ளமெல்லாம் அதன் பக்கம் தான் ஏக்கமா இருக்கும். அதைத்தான் செய்யணும் செய்யணும் செய்யணும். ஒரு நாயை போல அது பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிற நிலை இருக்கும். இன்னொரு பக்கம் நெஞ்ச மட்டும் இல்ல, ரெண்டு கைகளும் நிரம்பி கிடக்கும். ரெண்டு கைகளும் நிரம்பி கிடக்கும். எல்லா மக்கள் வந்து நம்மிடம் நிற்பாங்க, வீட்டுல சொல்லுவாங்க, இதை செய்யுங்க, அது செய்யுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க, இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் இதுலயே அழிஞ்சு போக வேண்டியதுதான். ஆனா வறுமை இருந்துகிட்டே இருக்கணும். மனுஷன் சந்தோஷமா இருக்க மாட்டான். அவருடைய நெஞ்சம் அவன் அல் கனியாக இருக்க மாட்டான். அவன் ஜினா இருக்காது. ஜினானா போதுங்கிற மனசு இருக்காது. அவனுக்கு இன்னும் வேணும் வேணுங்கிற மனசுல இருக்கும். அதனால தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அடிமையாக மாறி விடுவான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி மனிதனை பற்றி தான், தீனாருக்கு அடிமையானவன் நாசமானான், திர்ஹமுக்கு அடிமையானவன் நாசமானான், ஆடைக்கு அடிமையானவன் நாசமானான். புகாரி பதிவு செய்யக்கூடிய இந்த ஹதீஸ், தங்கத்துக்கு தங்க காசுக்கு அடிமையானவன், வெள்ளி காசுக்கு அடிமையானவன், ஆடைக்கு அடிமையானவன், அதுல நாசமானான். அது அவனை அடிமையாகி வைத்திருக்கும். அதுலதான் அவன் கடப்பானே தவிர அவனால எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிம்மதியற்ற நிலையை அவன் அடைவான். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் இபாதத்தை கொண்டு நிம்மதி பெறுவதையும், அதை கொண்டே செல்வத்தை அடைவதையும், அதை கொண்டே வறுமையை நீக்குவதையும் இங்கே வழியாக காட்டியிருக்குது. இந்த இன்னொரு அறிவிப்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடியது, நெஞ்சத்தை உன் வேலையால் நிரப்பி விடுவேன் என்கிற எச்சரிக்கை இப்னு மாஜால 4107வது ஹதீஸாக இடம்பெறுது. ஆகவே ஷேக் அவர்கள் இங்க ஃபைதுல் கதீருடைய ஒரு கிதாப்ல இருந்து இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை குறிப்பிடுறாங்க. உனக்கு முக்கியமான விஷயங்களுக்கான நேரத்தை காட்டிலும் என் வழிபாட்டுக்காக நேரம் ஒதுக்கு. அல்லாஹ் சொல்வது இந்த ஹதீஸுடைய கருத்து, உனக்கு என்னென்ன முக்கியமானதா இருக்குதோ அதுக்கு நீ கொடுக்கிற நேரத்தை காட்டிலும் என்னோட இபாதத்துக்கு நேரத்தை கொடு. உன்னுடைய உணவு தேவைக்கும், உன்னுடைய ரிஸ்க் அதோடைய தேவைக்கும், உன் பொறுப்பில் உள்ளவருடைய உணவு தேவைக்கும் அதிகமாக சம்பாதிப்பதில் ஈடுபடாது. உன்னுடைய தேவையானாலும் உன்னுடைய பொறுப்பில் இருக்க அதுல அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு நீ மூழ்காதே. இவ்வாறுதான் மனிதன் அல்லாஹ் தஆலாவின் வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். இபாதத்துல எப்படி ஈடுபடுறது? அளவுதான், லிமிட் தான், தேவையை தான் பார்க்கணும். என்ன தேவை இதுதான் பார்க்கணும். இதை தாண்டி அதிகமா போனா அது உன்னுடைய தேவைங்கிற பேர்ல நீ உன்னுடைய ரிஸ்க்குக்காக அல்லது உன்னுடைய குடும்பத்தோட ரிஸ்க்குக்காக நீ ரொம்ப அதிகமா சம்பாதிக்க போன என்றால் அதனுடைய விளைவு உனக்கு சிரமங்களும் சோதனைகளும் குழப்பங்களும் இந்த துன்யா உன்னை கட்டி போட்டு வைக்கக்கூடிய நெருக்கடிகளும் தான் இருக்குமே தவிர நீ அதுல இருந்து விடுதலை முடியாது. தனது உணவையும் தன் பொறுப்பில் உள்ளவருடைய உணவையும் இன்ன பிற அத்தியாவசியமான விஷயங்களையும் பெற்றுவிட்டால் அதன் பிறகு இன்னும் கூடுதலாக சம்பாதிப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. ஒருத்தருக்கு தனக்கு தேவையான அவர் ஒரு வேலை செய்யறார், ஒரு தொழில் செய்யறார், அவருக்கு ஒரு வருமானம் இருக்குது, மாதாந்திர வருமானம் அல்லது அவர் தினசரி வருமானம். அவர் இந்த வேலையை இன்னைக்கு ஹோட்டல் வச்சிருக்காரு, காலையில டிஃபன் போடுவாரு, சம்பாதிச்சாரு, அன்னைக்கு அவருக்கு தேவையான போகுது. அதுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் அவர் அடுத்த நாள் காலைக்கு திரும்ப ஒரு டிஃபன் போட்டா போதும், அல்லது சாயங்காலம் தான் போட வேண்டியது இருக்கும். அப்படின்னா அந்த இடைப்பட்ட நேரத்தை அவரு திரும்ப போட்டு அல்லது முழுக்க முழுக்க அதுலயே போகுதுன்னா அவர் அதுல எந்த லிமிட் தனக்கு தேவை அந்த லிமிட்டை முடிவு பண்ணணும். தன்னுடைய சூழ்நிலை வைத்து முடிவு பண்ணணும். தன்னுடைய தேவைகளை வைத்து, அடிப்படை அத்தியாவசிய தேவையை வைத்து முடிவு பண்ணணும். சில இடத்துல கையேந்தி பவன் போடுவாங்க, காலை மட்டும் டிஃபன் போடுவாங்க. அவங்கள்ட்ட நல்லா இருக்கும் டிஃபன், மதியம் நீங்களே போட்டீங்க நல்லா இருக்குமே உங்கள்கிட்டயே சாப்பிட்டுக்குவேன்னு சொல்லுவோம். அவங்க சொன்னாங்க முடியாது, அது வேலை செய்ய முடியாது. நைட்டு போட முடியுமா? இல்லைங்க, அவ்வளவுதான். 24 மணி நேரம் நாங்க சமைக்கிறதுக்கு அதுக்கு முதல்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு மாவு அரைக்கணும். இப்ப காலை டிஃபனுக்கு நாங்க காலையில் 4 மணில இருந்து வேலை ஆரம்பிக்கிறோம் இப்படி சொல்லுவோம். அப்புறம் 11 மணி வரைக்கும் காலை டிஃபன் போகும். அதுக்கு ஒரு மதியம் அவ்வளவுதான். அதுல இருந்து திரும்ப அப்படி தொடர வேண்டியதுதான். அடுத்து அதுக்கு சாம்பார் வை, என்னது சோறுக்கு வடிக்கணும், அப்புறம் இதுக்கு அதுக்கு அப்புறம் எல்லாம் செய்யணும், தொட்டுக்கு இது பண்ணணும். அதுல அவ்வளவுதான். இப்படி போச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்து ஒரு மணி நேரம் கேப்ல 12 மணி ஆனவனே மதியம் சாப்பிடறதுக்கு ஆள் வந்துருவான். அடுத்து அதுல போய் நல்லா சாப்பாடு நல்லா இருக்கு, நீங்க நைட்டு போட்டா நல்லா இருக்கணும். என்ன ஆகும்? இது மதிய சாப்பாடு ஒரு 3 மணி வரைக்கும் போகுது அப்படின்னா
அடுத்து நைட்டுக்குள்ளது அதுக்கு முன்னாடி டிஃபனு அது இது வெரைட்டில அவங்க செய்யணும்னு சொன்னா அந்த கடையில வேலை நடக்கணும்னு அவங்க அடுத்தது கண்டிப்பா அவங்களுக்கு எப்ப தூங்குறது. சரி இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு சாப்பாடு எல்லாம் வேலை முடிஞ்சு ஒரு 10 மணி 11 மணிக்கு தான் எல்லாம் முடியுதுன்னா அடுத்து அவங்க போய் படுக்கிறதுக்கு அதுக்கு முன்னே அடுத்த நாளைக்கு எழணும்னா எப்படி ஆகும்? அப்போ ஆனா வருமானம் இருக்கும், ஆனா வாழ்க்கை என்ன ஆகும்? அப்போ அவங்கள சிலர் இருப்பாங்க, நம்ம கேட்டா இல்லைங்க இது போதும், இது நல்ல ஒரு வியாபாரம், இந்த ரொம்ப ஆசைப்பட்டோம்னா அவ்வளவுதான், நம்முடைய ஆரோக்கியம் கெட்டுரும், தூக்கம் கெட்டுரும், நிம்மதி கெட்டுரும், இதுக்கு பின்னாடி கிடக்க வேண்டியதுதான் அப்படிமா. இது ஒரு சின்ன உதாரணம். சில மணி நேரங்கள் வேலைகள் செய்து அதன் மூலமா தன்னுடைய தேவையை வருமானத்தை தேடிக்கொள்ளும். பெரிய உலமாக்கள் அப்படிதான் உருவாகி இருந்திருக்கிறாங்க. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹி தஆலா ஒரு கடிகாரத்தை பழுது பார்க்கக்கூடியவராக தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறது வருமானத்துக்காக. அவருடைய கடையை திறப்பார், அன்னைக்கு தன் தேவை அளவுக்கு சம்பாதிக்கிற அளவு தேவை நிறைவேறிடுச்சு அப்படின்னா அவரை கடையை ஷட்டரை இழுத்து மூடிட்டு போய் தாஹிரியா திமஷ்கில் இருக்கக்கூடிய நூலகத்தில் உட்கார்ந்து ஆய்வுக்கும் வாசிப்புக்கும் நிறைய நேரத்தை ஒதுக்கி கொள்வார். சில மணி நேரங்கள், சில நிமிடங்கள். அன்னைக்கு ஒரு கடிகாரம் 2 கடிகாரம் ஏதோ ரிப்பேர் பண்ணா அதுக்கு வருமானம் வந்துருச்சு, இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரிஸ்க்கு தேவையானது குடும்பத்துக்கு தேவையானது கிடைச்சிச்சா கடையை ஷட்டரை இழுத்தி மூடிடுவாங்களாம். அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா நம்முடைய தேவையை முடிவு செய்யணும். நம்முடைய தேவை நம்மை முடிவு செய்யக்கூடாது. நம்மை முடிவு செய்யுது அப்படின்னா அதனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி. அப்போ உலகத்துல பலரும் அந்த செல்வத்தோட சம்பந்தப்பட்டவங்க நம்முடைய தேவையை அவங்க முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு பல நேரத்துல ஒருத்தர் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருப்பார், அந்த கம்பெனி பிஸி ஆகிட்டே போகும். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த கம்பெனியுடைய சர்வீஸ் அது இதுன்னு பலரும் அந்த கம்பெனி நாட வருவாங்க. அப்ப அந்த கம்பெனியுடைய மேனேஜர் எனக்கா பின்னாடி மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் பிஸி ஆகுவார். குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி நேரத்துல அந்த வேலைகளை பகிர்ந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அது தான் இல்லாவிட்டாலும் அது நடந்து கொண்டிருக்குங்கிற அளவுக்கு ஒரு தெளிவான ரூட் அதுக்கு போடணும். ஆனால் பலர் என்ன செய்வாங்க, அதுல தாங்களே எல்லாத்தையும் அதைத்தான் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற நம்பிக்கை அதுக்கு அடிமையாகவே கிடப்பாங்க. பார்த்தா இவங்களை மற்றவங்க எல்லாம் இழுத்து பிடிச்சு வச்சிருப்பாங்க, இவரால் எதுவுமே செய்ய முடியாது. இவரு ஹஜ்ஜுக்கு போனா என்ன ஆகுறது, நான் எவ்வளவு வேலை என்ன ஜாம் ஆயிரும், இது நடக்கும், எவ்வளவுதான், யாரும் என்ன நான் இல்லாட்டி அவ்வளவுதான் பாங்க. சரி நீங்க மோத்தா போனா என்ன பண்ணுவாங்க, மோத்தா போனா என்ன பண்றது, அதுக்கு ஏதோ கேரண்டி இருக்குதா, இல்ல ஆமா அது உண்மைதான் அதான் அப்படிமா. அப்போ இந்த மாதிரி காரணங்களை சொல்லி நம்மை முழுக்க மூழ்கடிக்க வைக்கிறதுல பலர் அலட்சியமாக இருந்து தன்னுடைய நேரங்களை காலத்தை முழுக்க அழித்துக் கொள்கிறார்கள் என்பதை இங்க குறிப்பிடுறாங்க. இதன் மூலம் மனிதன் தனது இன்மை வாழ்க்கை கட்டி எழுப்புகிறான். அதாவது அதிகமாக முழுக்க சம்பாத்தியம் இதுக்காக ஒதுக்குவதன் மூலமா இந்த உலக வாழ்க்கையை தான் ஒரு மனிதன் கட்டி எழுப்புகிறான். ஆனால் தனது மறுமை வாழ்க்கை இடித்து தள்ளுகிறான், நொறுக்கிடுறான். மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் சிலரிடம் தங்கம் வெள்ளி நாணயங்கள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கும், அவங்கள்ட்ட செல்வம் அவ்வளவு குவிந்து கிடக்கும், ஆனாலும் அவருடைய உலக வாழ்க்காக மிருக ஓட்டம் ஓடிக்கொண்டிருப்பார்கள். செல்வம் எக்கச்சக்கமா, சொத்துக்கள் நிறைய, பேங்க்ல நிறைய இருக்குது, நிறைய நகைகள் இருக்குது, மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் நகைகள் நிறைய கொடுத்து, ஆனா உலக வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்னஸ் ஆலோசகர் ஒருத்தர் இருப்பாரு, டைட்டுக்கு ஒரு ஆலோசகர் இருப்பாரு, எல்லாரும் வந்து சுத்தி அவரை வந்து பூஸ்ட் பண்ணி அவருக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு வேற தனியா செல்ஃப் பர்சனல் டெவலப்மெண்ட் பீப்புள் இருப்பாங்க. அவருக்குன்னே ஆலோசனை கவுன்சிலிங் கொடுக்கறவங்க இருப்பாங்க. அவரை டெஸ்ட் பண்றதுக்கு தனியா அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பார். அவர் வந்து அப்பப்போ செக் பண்ணிட்டு இருப்பார். அப்பப்போ அவரை வந்து மெயின்டைன், அவருடைய உடல் எப்படி இருக்குது, அவருடைய பிரஷர் எப்படி இருக்குது, அவருடைய சுகர் எதுவும் இருக்குதா, என்ன இருக்குது எல்லாமே. இவர் வந்து ஃபுல் போக்கஸ்ட். எதுல போக்கஸ்? அவருடைய தொழில், அது உலகம், அதை போக்கஸ்ட் ஆகும். இதைத்தான் இந்த செல்ஃப் பர்சனல் டெவலப்மெண்ட் பீப்புள் இருக்கிறாங்கல்ல, இதுக்காக நிறைய கிராஷ் கோர்ஸ் எடுப்பாங்க, நிறைய மாஸ்டரி கோர்ஸ் எடுப்பாங்க. மாஸ்டரி, அதுல மாஸ்டர் ஆயிடும். உலக இந்த துன்யாவை தேர்வு மாஸ்டர் ஆக்கி விடுறது அப்படின்னு. நான் மாஸ்டர் துன்யாவை தேர்வு மாஸ்டர் சைத்தான மாஸ்டர், அதுலயே முழுக்க இருக்கு. பார்த்தா அதுக்கு அவங்க சொல்லி தருவாங்க, இது டிப் 1, டிப் 2, டிப் 3, இது போக்கஸ் பண்ணுங்க, இதுல ட்ரையாங்கிள் வெர்ஷன், இதுல அந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா எல்லாம் போட்டுக்கணும். எதுவுமே துன்யாவுக்கும் ஆகிறதுக்கு சம்பந்தமே இருக்கு. சரியா? தீனை எடுத்துக்கொண்ட துன்யாவுக்கு ஆகிறதுக்கு சம்பந்தப்படுத்த பேலன்ஸ் இருக்கும்.
இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி உள்ளவங்க, நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபையும் உங்களுடைய ஃபேமிலி லைஃபையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. சரி, எப்படி பேலன்ஸ் பண்றது? நீங்க இதுக்குள்ள இதெல்லாம் தரணும், இதுக்கு சிஸ்டம் உருவாக்கணும். அதே இடத்துல ஃபேமிலி லைஃபுக்கு தர்றது அப்படின்னா அந்த ஃபேமிலியோட நீங்க சம்பாதித்து எப்படி என்ஜாய் பண்ணணும், அதுக்கு அவங்களே அடுத்த ஆஃபர்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு நீங்க இந்த கார்ல போகணும், அதுல இப்படி பண்ணணும், நீங்க இந்த மாதிரி இது வாங்குங்க, அந்த அடுத்த இது போங்க, அதுக்கான வீடுகள் இப்படி கட்டலாம், இப்படி கட்டலாம், உங்களை பார்க்கும், உலகம் பார்க்கும், உங்களை கூப்பிட்டு அந்த டாக் இந்த டாக் எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு தனிய மூன் லைட்ல நின்றுட்டு நடந்து போவீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது இது எப்படி இந்த உலகம் எப்படி இருக்குது? அதான் அவங்களுக்கு பேலன்ஸ். அவங்க உங்களுடைய ப்ரொஃபஷனல் என்னவோ அதுக்கும் உங்களுடைய ஃபேமிலி லைஃபுக்கும் பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாம் உங்களுடைய முழு துன்யாவுக்கும் ஆகறதுக்கும் பேலன்ஸ் பண்ண சொல்லுது. ஏன்னா இங்க நிலையா நீங்க இருக்க போறது இல்லை, அதுதான் ரீசன். நீங்க உண்மையா இங்கே இருக்க போறது இல்லை. அப்படி இருக்கும்போது பேலன்ஸ் பண்றது புத்திசாலித்தனம்ங்கிறது ஆகறதுக்கு பேலன்ஸ் பண்றது. ஒருத்தன் அங்க தயாரிப்பு செய்யும், அவன் தான் புத்திசாலி. தனக்கு முற்படுத்த வேண்டியதை முற்படுத்த வேண்டும், பிற்படுத்த வேண்டியது பிற்படுத்த வேண்டும், தள்ளி போட வேண்டியது தள்ளி போடணும். நீ எதையுமே தள்ளி போடாதீங்க, எல்லாத்தையும் அத்தனைக்கும் ஆசைப்படுங்கள் அப்படிம்பாங்க இவங்க. எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க அப்படிம்பாங்க. அப்போ ஆகிரத்தை மறக்க வைப்பதுதான் இந்த துன்யா மக்களுடைய உரை இலக்கு. நம்முடைய உலமா அஹ்லு சுன்னா அறிவுரை அது அல்ல. அஹ்லு சுன்னா உலமா அவங்க யாரையும் நம்ம இப்படி பார்க்கவே முடியாது. அவங்களிடம் போய் இந்த உலகத்தை கொண்டு போய் முன்னாடி வச்சா அற்பமா வைப்பாங்க. ஏன்னா அற்பமா தான் உலகம் பார்க்கப்பட்டிருக்குது, குர்ஆனில ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, வர்ணிக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்முடைய இல்முக்கும் அமலுக்கும் தாவாவுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதை தான் இந்த உலகத்தை அதிகமாக தேடிக்கொண்டு அதற்காக திட்டமிடுவது, அதிலேயே ஒருத்தர் அதை அடுத்தடுத்த வட்டத்துல பெரிதுபடுத்தி விசாலப்படுத்தி கொண்டே போக வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவது. இதுல பல சிரமங்களுக்கு அவங்க தங்களை ஆளாக்கி கொள்வாங்க. அதற்கு அவங்களே இந்த உலகத்திலே மருந்து தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள். இப்ப என்ன செய்வது? இப்போ ஷேக் சொல்றாங்க, பயனுள்ள கல்வி சார்ந்த உரைகளை, நல்ல ஹுத்பாக்களை, நல்ல நசீஹாக்களை, உபதேசங்களை நீங்கள் கூடுதலாக கேட்கலாம். கொஞ்சம் நேரம் அதிகமா நீங்க இதுக்கு ஒதுக்கி கொண்டீங்கன்னா, நீங்க அங்க அது தேவையான அளவு கொடுத்துட்டு நீங்க மீதி நேரத்தை திட்டமிட்டீங்கன்னா நீங்க இதுக்காக நேரத்தை கொடுக்கலாம். அல்லது பலன்கள் நிறைந்த உங்களுடைய ஃபாயிதா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம். அதன் மூலம் உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தலாம். ஒருவர் அவர் கற்றுக்கொண்ட விஷயங்களின் மூலம் என்ன செய்தார் என்று கேட்கப்படும். அபூ பர்ஸா ரலியல்லாஹு ஆரம்ப ஹதீஸ் நாம் படித்தோமே, அவர் நாளைக்கு அல்லாஹ்வுடைய மறுமையில கேட்கப்படுகிற கேள்வியில் நான் கால்கள் நகராத கேள்வியில வமாதா அமில ஃபீமா அலிம, எதை நீ அறிந்தாயோ அதை கொண்டு நீ என்ன செய்தாய் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அப்போதுதான் பதில் சொல்லப்படும். இந்த மறுமையில் கேட்கப்படும் இந்த கேள்வி விஷயத்துல ரசூலுல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அவை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு கல்வி குறித்தும் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் அதற்கு விசாரணை இருக்கிறது. நீ கேட்டுக்கொண்டதை கற்றுக்கொண்டதை அமல் செய்தீர்களா என்பதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அவை படிப்பது, கேட்பது, அறிந்து கொள்வது, அதை அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலம் நீங்கள் அதை பரிசீலனை செய்வோம். எதை நம்ம செய்தோம் செய்யல அதில் பாருங்க. இல்மை கற்றுக்கொள்வதை கொண்டு அமலை நீங்க பரப்புங்கள். உங்க அமலாக பரவ வேண்டும். அது உங்களிடம் பரவ வேண்டும், உங்களுடைய குடும்பத்தாரிடம் பரவ வேண்டும். படித்தது ஒன்று, வட்டி ஹராமல் படிச்சுட்டு வட்டி கொடுக்கல் வாங்கல் சம்பாத்தியம் அதிலே ஒருத்தர் ஈடுபடக்கூடாது. ஒருத்தர் அவர் இதுதான் மார்க்கம் என்று படித்து விட்டு அந்த மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்ல மூழ்கக்கூடாது. ஒருத்தர் அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது, பார்வை தாழ்த்த வேண்டும் என்று படிக்கிறார், இதுதான் மார்க்கம் என்று படிக்கிறார். ஆனா ஒருத்தர் சினிமா பார்க்கிறார், பார்வையை தாழ்த்துவதில்லை, அந்நிய பெண்களை பார்க்கிறார், போனோகிராபி பார்க்கிறார் என்றால் அவருடைய ஈமான் என்ன இல்லை, அவருடைய இல்முக்கும் அமலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஹராமிலே கழித்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்போ இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்ப நாம் எதை கற்றுக்கொண்டோம் அதை அமல் செய்கிறோமா, அதுல கவனமாக இருக்கிறோமா? இல்லை என்பது பதிலாக இருந்தால் உடனே நம்முடைய நடத்தையை சீர்படுத்த வேண்டும். அதற்கு நம்மை உற்சாகம் ஏற்படுத்தக்கூடிய ஈமானிய உரைகளை அதிகமா கேட்க வேண்டும். அதை விட்டுட்டு ஒருத்தர் அதை சரி செய்யாமலே ஒரு பாதையிலே போவது மிகவும் ஆபத்தானது என்று இந்த பாடத்தை நிறைவு செய்கிறார்.